பாபாவுடைய விபூதிகள் நிறைய வந்து அனுபவித்தோம். விபூதிகள் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணருடைய விபூதி யோகம் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வச்சு. அதில் ஒரு விபூதி என்னன்னா வாத பிரவததாம் அகம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். பேச்சுகள்லேயே வந்து நான் வாதமாக சிறந்ததாக இருக்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம டிபேட்டுக்குள்ளே போகிறோம். முதல் டிபேட்டோட டைட்டில் மோக்ஷம் என்பது கிடைப்பதா இருப்பதா. இதுக்கு வந்து ஜட்ஜஸ் ஆச்சாரியா வனிதாஜி அண்ட் ஆச்சாரியா வாசுஜி. டிபேட் யார் பண்ண போகிறான்னா பாலாஜி அண்ட் பாலாஜி ஜி. பேரில் தாங்க கன்ஃபியூஷன், டிபேட்டில் ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. நடுவர்களே, நண்பர்களே, சொல்லுங்கள், இந்த உலகத்தில் எதையாவது நாம் உழைக்காமல் பிரயத்தனப்படாமல் அடைய முடியுமா? ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்குது, there is no such thing as free lunch. ஒருவேளை சாப்பாட்டுக்கே அவ்வளவு நம்ம பாடுபடும் போது இருக்கிறதுலேயே மிக உயர்ந்ததான மோட்சத்திற்கு எவ்வளவு பாடுபட வேண்டும்? கஷ்டப்பட்டு உழைத்தால் மெட்டீரியல் லைஃப்பில் உலகாய விஷயங்கள் வசதிகள் கிடைக்கும். அதே போல் ஆன்மீக வாழ்க்கையில் பிரயத்தனப்பட்டு உழைத்தால் கிடைப்பது தானே மோட்சம். சம்சார பயத்திலிருந்து விடுபட்டு இனி ஒரு சரீரம் எடுக்காமல் மோட்சம் அடைவது நம் இலக்கில்லையா? இதைத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் பல ஸ்லோகங்களில் சொல்லிதேம் ஆஸ்திதா ஜனகாதயா என்று ராஜா ஜனகர் முதலானோர் கர்மத்தினாலேயே மோட்சத்தை அடைந்தார்கள் என்று கூறினார். எவர் என் உண்மை ஸ்வரூபத்தை அறிகின்றாரோ அவர் மறுபடி பிறப்பதில்லை, என்னையே அடைகிறார் மாம் ஏதி என்று 4வது சாப்டரில் சொல்கிறார். 6வது சாப்டரில் தியானத்தால் கிடைப்பது மோட்சம். பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகமஷ்டுதே. தியானம் செய்யும் யோகியானவர் மிக எளிதில் ஆத்மானந்தத்தை அடைகிறார் என்று கூறுகிறார். மோட்சத்தை அடைவதை பற்றி 8வது அத்தியாயத்தில் பல ஸ்லோகங்களில் சொல்கிறார். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேபரம் எஃப் பிரயாதி சமத்பாவம் யாதி. என்னையே நினைவில் கொண்டு எவன் உடலை விட்டு செல்கிறானோ அவன் என்னுடைய தன்மையை அடைகிறான். சகுண உபாசனையை நிஷ்காமமாக பண்ணுபவர்கள் மோக்ஷ பிராப்தியை அடைகிறார்கள். என்னை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் மாமேவ ஏஷ்யசி, நீ என்னை அடைவாய் அப்படின்னு 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் என்றும் மாம் உபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்தியதே அப்படின்னும் என்னை அடைந்தவருக்கு மறுபிறவி என்பது இல்லை என்று மேலும் சொல்கிறார். 22வது ஸ்லோகத்தில் எல்லை கடங்காத பரமபுருஷர் அனன்ய பக்தியால் மட்டுமே அடையக்கூடியவர் அப்படின்னு புருஷ ச பர பார்த்த பக்தியா லப்யஸ்தனன்யா அப்படின்னு சொல்கிறார். இத்தனை இடத்துல அடையலாம் அடையலாம் அடையக்கூடியவன் அப்படின்னு சொன்ன பிறகும் மோட்சம் என்பது கிடைப்பது தான் அப்படின்றதுக்கு வேறு என்ன எவிடன்ஸ் வேணும்? அடைவது என்றாலே இல்லாத ஒன்றைத்தானே குறிக்கிறது. 18வது அத்தியாயத்தில் ஒரு நாக் அவுட் பஞ்ச் கொடுக்குறார் பாருங்கள், அற்புதம். மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவ ஏஷ்யசி. என்னிடத்தில் மாறாத பக்தி செலுத்து, என்னையே பூஜை செய், நமஸ்கரி, நீ என்னை அடைவாய் என்று ப்ராமிஸ் பண்ணுகிறார். கடைசியில் எல்லா கர்மங்களையும் விட்டு என்னையே சரணடை, உனக்கு மோட்சத்தை நான் தருகிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். இப்போ இனிமேலையும் டவுட் வேணுமா? மோட்சம் என்பது பகவான் நமக்கு தருவது, நமக்கு அது கிடைப்பது அப்படின்றதுக்கு வேற என்ன ப்ரூஃப் வேணும்? அதனால தான் கவிஞரும் அந்த காலத்தில் பாடினார், கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. ரிமெம்பர் ஃப்ரெண்ட்ஸ், there is no such thing as free lunch. ஹரி ஓம். நல்லா கேட்டு முடிச்சாச்சா? இங்கே ஃப்ரீ தான் லஞ்சு, கவலைப்படாதீங்க. அதாவது எதுவுமே ஓசியில் கிடைக்காது. எதை அடையணுன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அதற்கான உழைப்பு இருக்கணும், முயற்சி இருக்கணும். மோட்சமும் அப்படி தானே, இதில் என்ன சந்தேகம்? ரொம்ப சரியாக சொன்னார். சொல்கிறத பார்த்தா நிஜமாகவே ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கு இல்லை? ஸோ அவர் ரொம்ப நல்லா அவரோட ஆர்கியூமெண்ட்ஸை கொடுத்துருக்காரு. நம்ம பாலா எப்படி அதை பற்றி பேசுகிறாருன்னு பார்க்கலாம் நம்ம எல்லாரும். ஹரியோம். நல்லா சொன்னீங்க ஜி. எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்துருவார், கரெக்ட் தான்.
இப்போது உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது கிடைச்சா நிரந்தரமாக இருந்திருக்கா சொல்லுங்கள். இருந்திருக்கா? எது நிரந்தரமாக இருந்திருக்கு? ஏதாவது கிடைச்சதுன்னா அது வந்து மாறி போகும், இல்லைன்னா அழிஞ்சிடும். அது வந்து நிரந்தரமாக இருப்பதில்லை. சபாஷ். அப்புறம் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் உழைத்து பெறணுன்றாரு. ஆன்மீக வாழ்க்கையில் உழைக்கிறது எதுக்கு? நமக்கு ஆச்சாரியால் என்ன சொல்லி கொடுத்துருக்கா? உழைக்கிறது தேவையில்லைன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உழைப்பினுடைய பர்பஸே. உழைப்பினால் உழைக்கிறது தேவையில்லைன்றது புரிஞ்சுக்கிறதே உழைக்கிறதோட பர்பஸ். அது அந்த விவேகத்தை பெறுவதற்கே நாம் ஆன்மீக வாழ்க்கையில் உழைக்கிறோம். அதுக்கப்புறம் மோட்சம்னா என்ன? இப்போது மறுஜன்மம் பெறாமல் இருக்கிறது மோட்சம்ன்றாரு. மறுஜன்மம் என்னன்னா என்ன? தனியாக போய் அடைஞ்சிட்டா என்ன மறுஜன்மம் வராமல் போயிடுமா? திரும்ப வரும். உண்மையாலுமே மோட்சம்னா என்ன அப்படின்னா, மோட்சம் என்ற எண்ணம் இல்லாமை. என்னையா மோட்சம் என்ற எண்ணமே இல்லாமன்ற சொல்கிறீங்களே, அது குழப்புற மாதிரி இல்லை? மோட்சம்ன்ற எண்ணம் இல்லைன்னா என்னுடைய தன்மை, அதாவது என் தன்மை என்னன்னா பஞ்சகோஷ விலக்ஷண சைத்தன்ய அகம் சச்சிதானந்த ஸ்வரூப சன். அதை புரிஞ்சுக்கிறது தான் மோட்சம். என்னுடைய தன்மை அனைத்தும் என புரிந்து கொள்வதே மோட்சமாகும். கர்ம நைவஹி சம்சித்திம் அப்படின்ட்டு ஸ்லோகம் சொல்லி கர்மட்டா மாதிரி அவர் என்ன சொன்னாருன்னா, ஜனக்கர் மாதிரியான ஆட்கள் வந்து கர்மம் செஞ்சு மோட்சம் அடைஞ்சிட்டார். அதுதான் வந்து ரஃபான மீனிங். எல்லாரும் அப்படி தான் புரிஞ்சுப்பா. ஆனால் இந்த ஸ்லோகம் மூலமாக கிருஷ்ணர் சொல்ல வர்றது என்னென்னா, எவன் ஒருவன் வந்து அதாவது ஜனக்கர் மாதிரியான ஆட்கள் ஞானத்திற்கு பின்பும் கர்மத்தை லோக நன்மைக்காக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறார். அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தருது கர்மத்தை செஞ்சு அடையணுன்றதை புரிஞ்சிக்கக்கூடாது. அடுத்த ஸ்லோகத்தை என்ன சொன்னார்? மாமேத்தி என்னே அடைவாய் அப்படின்ட்டு 4வது அத்தியாயத்தில் சொல்கிறார். இப்போது ஈஸ்வரனை வந்து தனியாக சென்று அடையணுன்ற பொருள் இங்கே எடுத்துக்கக்கூடாது. இங்கே என்ன எடுத்துக்கணும்னா, ஈஸ்வரனும் நானும் ஒன்றாக இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்வது தான் மோட்சம் அப்படின்றத வந்து இங்கே உரைக்கிறார். அப்புறம் தியானத்து மூலமாக மோட்சம் நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னார். நீங்கள் சொல்லுங்க, வெறுமனே தியானம் பண்ணதால் யாருக்கா மோட்சம் கிடைச்சதா? இது இந்த ட்ராமாலெல்லாம் கூட சொன்னாங்க தியானத்தினால கிடைக்காது. இல்லை நம்மளும் படிச்சிருக்கோம், இல்லை நமக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தியானத்தினால மோட்சம் கிடையாது. உண்மையாலுமே இங்கே தியானம்ட்டு கிருஷ்ணர் என்ன விளக்க வர்றாருன்னா, எவன் ஒருவன் ஸ்ரவண மனன முடித்து ஆத்மாவிலேயே தன்னை இணைத்து கொண்டு தியானத்தில் ஈடுபடுகிறானோ அது நிதித்தியாசனம். அந்த தியானத்தை தான் கிருஷ்ணர் இங்கே சொல்ல வர்றார். தியானத்தினால் அடைவது மோட்சம் என்று. இந்த தியானம் வந்து ஞானத்திற்கு பின்பு செய்யப்படும் தியானமே மோட்சத்தை நல்கும்ட்டு உரைக்கிறார். அடுத்து அந்த காலேச்ச மாமேவ, இதுவும் ஆஃப் கோட்டட் ஸ்லோகம், நிறைய தடவை தப்பாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணரே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து நிஷ்காமமாக வந்து என்னையே பக்தி செஞ்சேன்னா என்னையே அடைஞ்சிடுவேன்றார். இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நிஷ்காமமாக பக்தி செய்வதால் கிரமமுக்தி கிட்டும். நீங்கள் போய் அந்த மாதிரி கிரமமுக்தினால வந்து பிரம்மலோகத்துக்கும் போய் படிக்கலாம். இந்த மாதிரி பிரம்ம வித்யா மந்திர், அத்வைத பாரதி, இந்த பிரஜான பிரகாஷிகா, அப்புறம் இந்த சாஸ்திரவாகினி மாதிரியான கிளாஸஸில் போயும் படிக்கலாம். அப்படி படித்தாலும் நமக்கு மோட்சம் உண்டு. ஸோ இங்கே வந்து சொல்கிற அடைவது என்பது கிரமமுக்தியே. அதனால் இது வந்து அடையிற விஷயம் கிடையாது. அப்புறம் இன்னொரு ஸ்லோகம் சொன்னார், மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம். திரும்பவும் புனர்ஜன்மம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார். புனர்ஜன்மம்னாலே துக்கம் தான். யாருக்காவது ஆசை இருக்கா திரும்ப திரும்ப ஜென்மம் பெறணுன்ட்டு? கண்டிப்பாக இல்லை. ஸோ அந்த புனர்ஜன்மம் அப்படின்ற விஷயம் இல்லாமல் இருக்கணும்னா ஈஸ்வரர் பற்றின தவறான புரிதலை நீக்கணும். அது என்னது? எப்படி நீக்கிறது? இறைவனை நானாக அறிவதே அதுதான் வந்து அடைவது. இங்கும் அறிதலே வந்து மோட்சத்தை தரும். அதாவது இறைவன் நானே இறைவனாக இருக்கிறேன், இருக்கும் விஷயம்தான் மோட்சம். அது வந்து அடையும் விஷயம் இல்லைன்றதை இதுவும் எடுத்துரைக்குது. புருஷஸ்ஸ பரஃப் பார்த்த பக்தியா லப்யஸ்து அனன்யா. ஸோ இந்த ஸ்லோகத்திலையும் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எனக்கு அந்நியமாக இல்லாமல் பக்தி செஞ்சால் போய் அடைஞ்சிடலாம் அப்படின்றாரு. நீங்கள் சொல்லுங்க, கிருஷ்ணருக்கு அந்நியமாக இல்லாதவர் யார்? யார் வந்து கிருஷ்ணரை தன்னிலிருந்து வேறுபடுத்தி பார்க்காமல் இருக்கிறாரோ அவரே கிருஷ்ணருக்கு அந்நியமாக இல்லாதவர். ஸோ கிருஷ்ணருக்கு மேலே அனன்ய பக்தி செலுத்துவது என்பது தானே அனைத்துமாய், அனைத்திலும் தானே உள்ளேன், நானே அனைத்துமாய், அனைத்திலும் நானே உள்ளேன், சத்தா ஸ்பூர்த்தியாக தன்னை பார்ப்பவனே மகாத்மாக்கள். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் தான் இந்த சபை ஜனங்கள் எல்லோரும். அதுக்கப்புறம் நம்ம சபையோட உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் மன்மனாபவ மத்பக்தக அப்படின்ற ஒரு ஸ்லோகம்.
நம்ம என்ன பண்ணுறோம்? கர்மயோகமாக கர்மத்தை செஞ்சு கிருஷ்ணர் மாதிரியான ஆச்சாரியாக்களை குருவாக பெற்று ஞான மார்க்கத்தில் நம்ம செலுத்தியிருக்கோம். அவர் என்ன மீனிங்கில் சொன்னார்? கிருஷ்ணரே தொழுது கிருஷ்ணரே வழிபட்டு அவர் நினச்சி கர்மம் செஞ்சு அடையலான்னாரு. ஆனால் இங்கே எடுத்துக்க வேண்டிய மீனிங் என்னென்னா, கர்மயோகமாக கர்மம் செய்வதால் கிருஷ்ணர் போன்ற ஒரு குரு கிடைக்க பெற்று ஞான உபதேசம் பெற்று நாம் பெறுவது மோட்சமாக அமையும். அதுதான் நம்ம இங்கே பொருளாக எடுத்துக்கணும். கடைசியாக நாக் அவுட் பஞ்சுன்னு சொன்னார். சர்வ தர்மான் பரித்தியச்ச மாமேக்கம் சரணம் பிரஜ அஹம் துவா சர்வ பாப்பேபிய மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இது வேதத்தினுடைய சாரமான முக்கியமான ஸ்லோகமாக அமையுது, மகா வாக்கியமாகவும் அமையக்கூடிய ஸ்லோகம். இதை எப்படி சொல்லலாம்னா, எல்லா கர்மத்தையும் திறந்துட்டு சரணடைஞ்சா போதுன்ட்டு புரிஞ்சுக்கலாம். ஆனால் ரொம்ப ஆழமான அர்த்தம் என்னென்னா, அனைத்து கர்மத்தையும் துறப்பது என்பது ஜீவாத்மாவின் அனைத்து தர்மத்தையும் துறப்பது. அதாவது கர்மத்தையும் கர்ம பலத்தையும் துறந்து ஜீவாத்மாவின் தன்மையான சைத்தன்யம் அது என்னன்னா அனைத்துமாய் உள்ளது, ஏக்கமாய் உள்ளது, சத்தியமாக அதுவே உள்ளது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞானத்தின் மூலமாக பெறுவதே மோட்சம் என கிருஷ்ணர் ஆழமாக ஆணித்தரமாக சொல்கிறார். இதில் எங்கப்பா அடைவதுன்றது வருது? அதனால் ஞானம் என்பது பெறுவது அடைவதுன்னு சொன்னோன்னா, அடைவதுனா இறைவனை என்னிலிருந்து வேறாக இல்லாமல் தெரிந்து கொள்வதே. இருக்கும் இறைவன் நானும் இருக்கிறேன், இறைவனும் இருக்கிறேன், இருப்பு தத்துவமாக நானே உள்ளேன் என்று புரிந்து கொள்வதே மோட்சமாகும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே, அவர் ஏதுமே அறியாதடி ஞானத்தங்கமே. இந்த கண்ணாடி இப்போ எங்க கண்ணாடி காணோம், அதை எப்படி அடையிறது? எப்படி அடையிறது? அந்த கண்ணாடி என்கிட்ட இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் அதை அடைய முடியும். ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸோ ரெண்டு ஆர்குமெண்ட்டுமே ரொம்ப நல்லா அவங்கவுங்க பாயிண்ட் சொல்லும் போது நமக்கு இவர் பேசும்போது நிஜமாவே ஆமாம் கிடைக்கிறது மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது, இவர் பேசும்போது இருக்கிறது அப்படின்னு தோணுது. ஸோ இதில் நமக்கு ரெண்டு விதமான ஆர்குமெண்ட்டும் அப்பப்போ போகும் நம்ம மைண்டில். அதுக்கு தான் நம்மளோட பரம்பரையில் சொல்லும் போதே சொல்லுவா, ஐயே மெத்த கடினம், ஐயே மெத்த கடினம் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது சொல்லுவா இல்லையா? ஐயே மெத்த கடினம், இது கிடைக்கிறது ரொம்ப மெத்த கடினம் அப்படின்னு. இன்னொடத்துல அதி சுலபம் அப்படின்னு வரும். எங்கன்னா 9வது அத்தியாயத்தில் நம்ம கிருஷ்ணரே சூசுகம் கர்த்தும் அவ்வியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸி அப்படின்னு எந்த சாப்டரில் சொல்கிறார் அவர்? ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தில். அது ஒரு பெரிய சீக்ரெட்டு, கடினம் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அது ரொம்ப சுலபம் அப்படிங்கிறாரு. ஸோ எந்த இடத்துல நம்ம எஃபர்ட் போடணும், எந்த இடத்துல எஃபர்ட் போட்டதுக்கப்புறம் அது எஃபர்ட்லெஸ்ஸாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி தான் நமக்கு வரணும். எங்கே எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொன்னால் கர்மயோகத்துலேயும் உபாசனா யோகத்துலேயும் நம்ம ஃபுல் எஃபர்ட் போடணும். அங்கே எனக்கு இருக்குன்ற அந்த பாவனையில் எதுவுமே நான் படிக்காமல் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு தடவை கேட்டுட்டேன் நான் தான் அப்படின்னு சொல்லி போகாமல் கர்மயோகம் உபாசனா யோகத்தில் ஃபுல் எஃபர்ட் போட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்கிட்ட தான் இருக்குது. இப்போ அவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயே தான் என்கிட்டயே தான் இருக்குது, இந்த விஷயந்தானா அப்படின்னு தெரியறது தான் அந்த மோக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நிஜமாவே இது கிடைச்செடுத்து அந்த குவாலிஃபிகேஷன் கிடைச்செடுத்துனா சுசுகம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ ஹரியோம். என்னங்க, நான் கிருஷ்ணர் மாதிரி ஒரு சாதாரணமான மாடு மேய்க்கிறவனுங்க, நான் ஒரு கோபாலனுங்க. இப்படிப்பட்டவனுக்கும் சாஸ்திரம் பொது, ஞானம் பொது. அப்படிப்பட்ட கோபாலனை தினந்தோறும் தன்னுடைய கர்மத்தில் முழுமையாக அந்த கோபாலனையே நினைத்து கொண்டு மாடு மேய்க்கக்கூடிய தொழிலை
கோபாலனாக கருதி கோபாலனாக பண்றக்கூடியவனை, அப்படிப்பட்ட மாடு மேய்க்கிறவனுக்கும் இந்த சாஸ்திரம் பொது. அவனுக்கு உயர்ந்ததாக இருக்கக்கூடியது அவனுடைய பக்தி, கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய பக்தி. கிருஷ்ணனை அடையணும், கிருஷ்ணனை காணணும், கிருஷ்ணனை காணணும். கிருஷ்ணனை காணுபவது தன்னுடைய கோ கிட்ட இருக்கிறது, மாட்டில் இருக்கிறது, செயலில் இருக்கிறது. இதுதான் அவனுடைய மனோபாவம். அப்படிப்பட்ட மனோபாவம் உடையவனுக்கு இந்த பரமார்த்த தத்துவத்தை புரிய வைப்பதற்கு சாஸ்திரம் எடுக்கக்கூடிய வழி, கிருஷ்ணனை அடையலாம் வா, கிருஷ்ணனை அடையலாம் வா 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 அப்படின்னு அவனை இன்னும் அதிகமாக ஊக்கச் செய்து அவனுடைய செயலில் மட்டும் அவனை வைக்காமல் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி இந்த பகவானை காண முடியும் அப்படிங்கிறது உறுதி கொடுக்கறது நம்மளுடைய சாஸ்திரத்தோட டீச்சிங். அப்படி உறுதி கொடுத்து அவனை ஒரு ஞானத்திற்கு தயாராக்கக்கூடிய விதமாக சொல்லும்போது அடையலாம் அடையலாம் அடையலாம், என்ன வேணுமோ கொடுப்பேன் நான், ஆர்த்த பக்தனாக இரு, அர்த்தார்த்தி பக்தனாக இரு. கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் போது கிருஷ்ணனை அடையலாம் என்றால் ஞானி பக்தனாக ஆகணுமே, ஜிக்ஞாச பக்தனாக ஆக வேண்டுமே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை தயார் செய்து ஊக்க வைத்து சொல்லி கொடுக்கும் கொண்டு வரக்கூடிய வழி அடையலாம் என்று ஆரம்ப காலத்தில் சொல்றக்கூடிய வழி. அப்படிப்பட்ட தயார் செய்த அப்படிப்பட்ட பக்தனுக்கு குரு கிடைத்து சாஸ்திரம் முறையாக கற்றுக் கொடுத்துவிட்டு என்ன புரிந்து கொள்கிறான் என்றால், அடைய வேண்டிய விஷயம் வெளியில் எங்கேயோ இல்லை, அந்த கிருஷ்ணன் வெளியில் எங்கேயோ இல்லை, அந்த கிருஷ்ணஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம் என்ற ஞான மகாவாக்கிய போதகம்னால அதே பக்தன் கோபாலன் என்ன ஆகிறான், தான் உண்மையாகவே கோபாலன் என்று உணர்கிறான். அந்த கோபாலன் இவ்வளோ நாள் அந்த கண்ணாடி மாதிரி எங்கே இருந்தது தன்னிடத்திலேயே தானாகவே சைத்தன்யமாக விளங்கி கொண்டிருக்கிறதை புரிந்து கொள்வது. அதனால அடையணும் என்று ஆரம்பம், முடிவு அறிதல் நாள் அடையவே வேண்டாம் இருப்பதே அப்படின்னு என்று கிருஷ்ணனுடைய சமர்ப்பணம். அறிவோம். நான் உங்கள் பக்கம் இருக்கேன். என்னப்பா நீங்கள் பாட்டு சைத்தன்ய ஸ்வரூபம் அதே தான், நானே தான், நீ ஆரம்ப காலம் முடிவு காலம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு எங்களை தோக்கடிக்கலான்னு பார்க்குறீங்களா? எங்கேயாவது கிருஷ்ணர் வந்து நீயே நானே நீ அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் வந்து அடையணும்னு எவ்வளோ சொல்லிடுறாரு, கஷ்டப்பட்டு எல்லா நோட்ஸ்லாம் எழுதின்னு வந்திருக்கார்ல, இவ்வளோ தடவை அடையிறதுன்னு சொன்ன கிருஷ்ணர் நானே நீயே நான் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நான் கேட்குறேன், கிருஷ்ணர் சொல்லாட்டா அப்படி என்ன அடன்னு சொன்னாரே, உங்க கிருஷ்ணர் என்ன ஃபைனைட்டா? ஏன் கேளு பாலா, ஆச்சரியான்னு பயப்படாத, நான் இருக்கேன். ஃபைனைட்னா கிருஷ்ணர் என்ன அவரோட சரீரத்துக்கு மட்டும் உட்பட்டவரான்னு கேட்குறேன். உங்க கிருஷ்ணர் எல்லாமாவும் இருக்காரா இல்லை கிருஷ்ணரா மட்டும் இருக்காரான்னு கேட்குறேன். எங்க கிருஷ்ணர் எல்லாமாவும் தான் இருக்காரு. அப்போ எல்லாமாவும் இருக்கிற கிருஷ்ணர் நானாவும் இருக்கணும்ல? எல்லாமாவும் இருக்கிற கிருஷ்ணரை நான் அடையணும்னு சொல்றாரு. நீங்களாவே இருக்கிற ரங்காஜிய ஏன் ரங்காஜி அடையணும்? அப்போ நான் அடையணும்னு சொல்றேனே, அப்போ நான் யாரு, கிருஷ்ணர் யாரு? மாட்டிக்கிட்டீங்களா? நாங்க ஜெயிச்சிட்டோம். எல்லாம் கை தட்டுங்க. இந்த மாதிரி பேசுறீங்கல்ல, இந்த மாதிரி பேசுறவங்களுக்காக தான் முதல்ல அடையிறது வாசுஜி சொன்னது காதுல வாங்கிக்க. சரி, இப்போ அடையிறதுன்னு சொல்றாரு. இப்போ நான் சரி உங்களுக்காக நானும் ஒத்துக்கிறேன், அடையிறதுன்னு சொல்றாரு. அப்புறம் வந்து ஊடகமாக அவர் வந்து பாலாஜி வந்து அந்த பாலா வந்து எடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அடையிறதுன்னு சொன்னால் அடையிறதுன்னு இல்லை, அது இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? எப்போ அது அடையிறதுன்னு, அப்போ கிருஷ்ணர் சொல்கிறதும் தப்பாக இருக்காது, பொய்யா இருக்கிறது, அடையிறதா தான் இருக்கணும் அது. சரியா? எப்போ அது அடையிறது, எப்போ அது அடைஞ்சது? நான் ஒருத்தர் தனியாக இருக்கேன், இறைவன் ஒருத்தர் தனியாக இருக்காருன்ற வரைக்கும் அது அடையிறது தான். சரி, நீ தனியாக தானே இருக்கப்போ, உனக்கு கல்யாணம் ஆகல? நம்மளாம் தனியாக தானேப்பா இருக்கோம்.
நான் எனக்கு போட்டால் எனக்கு சாப்பிட்றேன். உண்மையிலே தனியாக இருக்கோன்றது கிடையாது. எதனால் நம்ம இப்போ தனியாக இருக்கோன்ற எண்ணம் வருது நமக்கு? அப்போ நீ என்ன சொல்கிற? தனியாக உண்மையாக நம்ம தனியாக இல்லை அப்படின்ற. நான் எல்லாம் தனியாக தானே இருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கே. எதனால? எப்படி அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அதான் ப்ராப்ளம்ங்கிறோம். ஃபீலிங்கா? சும்மா இந்த ஃபீலிங் இருக்குல்ல, இந்த ஐ திங்க் பண்ணியே நீங்க பண்ற பிரச்சனை இருக்குல்ல, உங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கே எங்களுக்கு வந்து நேரம் சரியாயிடும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா நாங்க வெறும் ஐ திங்க் பண்றோம், நீங்க தான் உண்மையான ஐய திங்க் பண்றீங்களா? அதேதான். கக்க போ. கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை உன் கையில் அந்த நூலா நீ சொல்லு நந்தலாலா. என்ன ஜி திடீர்னு மேடை பாட்டு கச்சேரி ஆக்கின்ற கேள். அடுத்த டிபேட்டுக்கு அவங்க தயாராகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுமே கொஞ்சம் பாடினேன். ஆனால் அடுத்த டிபேட்டோட டைட்டில் வந்து இந்த சாங்கோட ரிலேட்டடாக இருக்குது. அதுவும் ஒரு ரீசன். டைட்டில் என்னென்னா, ஆன்மீக வாழ்வை நிச்சயிப்பது விதியா மதியா. இதுக்கு ஜட்ஜஸ் வந்து ஆச்சாரியா லாவண்யாஜி அண்ட் ஆச்சாரியா சூரியபிரியாஜி. டிபேட் பண்ண போகிறது உமாஜி அண்ட் உஷாஜி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமக. ஆன்மீக வாழ்க்கையை வந்து தீர்மானிப்பது விதியா மதியா, இதுல என்னங்க சந்தேகம்? கண்டிப்பா விதி தாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம விதிப்படியா நடக்குது. விதியை நம்பாதவங்க தான் விதியை வந்து மதியால வெல்லலாம் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவாங்க. விதி வந்து ஒருவனுக்கு கிடைக்க வேண்டியதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஆனா ஒருவனுக்கு கிடைக்கணும்னு நினைச்சா கட்டாயமா அது வந்து கிடைக்கும். இதுதானங்க விதி. நம்ம எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியுமே ஏற்கனவே தீர்மானம் பட்டுள்ளது. பகவானே என்ன சொல்றாரு? நிமித்த காரணம் பவ அப்படின்ட்டு தானே சொல்றாரு. யூ ஆர் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றாரு. அப்போ எவ்ரிதிங் இஸ் ப்ரீ டிட்டர்மைன்டு தானே. நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே நம்மளா தீர்மானிக்கிறோம். நமக்கு மேல ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தானங்க தீர்மானிக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்குங்க விதிய மதியால நம்ம வந்து வெல்லணும்? எதுக்குங்க வெல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ சொல்லுவாங்க இப்போ சில சமயம் நம்ம எவ்வளவோ முயற்சி போட்டு எத்தனையோ விஷயம் எல்லாம் பண்ணுவோம். நம்ம நினைச்ச மாதிரியா நடக்குது? கட்டாயமா இல்லை. ஆனா முடிவுல என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரு கணக்கு போட்டா பகவான் ஒரு கணக்கு போடுறாருப்பா அப்படின்ட்டு தானே வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி தாங்க தலையெழுத்தை யாராலையுமே மாற்ற முடியாது. இப்போ பரீட்சித் மகாராஜாவோட கதையை எடுத்துக்கோங்க. அவரோட மரணம் வந்து விதிவசத்தால தானே வந்து நடக்குது. பகவான் வந்து அயம் கர்மபல தாதா அப்படின்றாரு. என்னுடைய சங்கல்பத்துல தான் எல்லாமே நடக்குது அப்படின்னும் வந்து சொல்றாரு. அப்ப அப்படி இருக்கும்போது விதிய மதியால வெல்லவே வேண்டாம், வெல்ல வேண்டிய அவசியமோ இல்ல. ஓகேவா? சின்ன விஷயம் உங்களுக்கு புரியலையா? பகவான் என்ன சொல்றாரு பாருங்க. பாப்பாக்கு கூட புரியும். பகவான் என்ன சொல்றார்? என்னோடத்துல பக்தி செய், உன்னுடைய யோகத்தையும் சேமத்தையும் நான் பாத்துக்கிறேன்றார்ல. பக்தி பண்ணிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இந்த விதியை என்னத்துக்கு மதியால வெல்ல முயற்சி பண்ணணும்? நம்பிக்கை இல்லம்மா, உங்கள மாதிரி நம்பிக்கை இல்ல. அதுதான் வருதுச்சு. இப்போ அதே மாதிரி சர்வதர்மான் பரித்யக்ஷ மாமேகம் சரணம் விரஜன்றார். அப்ப அவரை சரணடைஞ்சா போதாதா? அதுக்கு மேல தனியா ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணணுமா என்ன? பகவான் வந்து நம்மளுக்குள்ள அந்தர்யாமியா இருந்து நம்மளை வந்து ஆட்டி வைக்கிறாரு. இப்போ ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் இந்த தடையெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லையா இருக்கு? இதெல்லாம் பகவானோட கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நம்மளால ஏதாச்சும் செய்ய முடியுமா என்ன? பகவான் தான் இஸ் அ கண்ட்ரோலர். அவர் என்ன சொல்றாரு? மம மாயா, என்னுடைய மாயையை கடப்பது ரொம்ப கடினம் அப்படின்றார். அப்ப அப்படி இருக்கும்போது எதுக்கு விதிய மதியால வெல்லணும்? இப்போ விபூதி யோகத்திலேயே பகவான் என்ன சொல்றாரு? எல்லாம் என்னுடையது அர்ஜுனா அப்படின்றார். அப்ப எல்லாம் அவருடையதுன்னு போது நான், என்னோட விதி, என்னோட கர்ம பலன் அது எல்லாமே அவருடையது தானே.
இப்போ சில பேர் நிறைய பேர் வேதாந்தா கிளாஸ்க்குலாம் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஜி ஒரு கேம்ப் கூட நான் மிஸ் பண்ணாம வந்துருவேன் ஜி, கிளாஸ்ல ரொம்ப ரெகுலாரிட்டிலாம் இருக்கும் ஜி அப்படிலாம் சொல்லுவாங்க. நிஜமாலே அவங்களுக்கு ஆசைலாம் இருக்கு ஜி. ஆனா என்ன பண்றது, சம்சாரத்துல உழந்துட்டே இருப்பாங்க. அப்ப இது விதின்னு சொல்லாம வேற நம்ம என்னன்ட்டு நம்ம எடுத்துக்க முடியும். அதுதான் therefore விதியை மதியால வெல்லவே முடியாது. முடியும், ஆமா, வெல்ல வேண்டிய அவசியமோ இல்லை. பகவான் கிட்ட சரண் அடைஞ்சிட்டு நடக்கிறத ஏத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே, எவ்வளவு அருமையா சிம்பிளா சொல்றாங்க. இது என்னமா புரியாம பதில் சொல்லுவீங்களா இதுக்கு? வாங்க உஷாஜி. ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நமக. ஆன்மீக வாழ்வை நிச்சயிப்பது விதியா மதியா, அதாவது ஃபேட் ஆர் ஃப்ரீவில். இந்த டாப்பிக்கை கேட்ட உடனே எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது, கொஞ்சம் வேதனையாகவும் இருந்தது. ஏன்னா மனுஷனா பிறந்தவனுக்கு 4 புருஷார்த்தம் இருக்கு, தர்ம அர்த்த காம மோக்ஷ. இதில் உனக்கு ஃப்ரீவில் இருக்குப்பா, எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்கும் போது யாருமே சரி விதிப்படி என் வாழ்க்கை எப்படி அமையுதோ அமையட்டோன்னு இருந்த மாதிரி தெரில. இம்மீடியட்டாக அர்த்தத்தையும் காமத்தையும் எந்த அளவுக்கு துரத்த முடியுமோ துரத்தி அதுக்கு என்னெல்லாம் எஃபர்ட் போட முடியுமோ போட்டு அப்படியே அதில் தீவிரம் காட்ட ரெடியாக இருந்தாங்க. இது இல்லைப்பா, மோக்ஷந்தான் உன்னோட அல்டிமேட் கோல், அதுதான் உன்னை வந்து இந்த ஜென்மா ஆஃப்டர் ஜென்மாலேருந்து விடுவிக்கும். அதனால ஒழுங்காக போய் ஒரு குரு கிட்ட சரணடைஞ்சு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஸ்ரத்தாவோட படின்னா அப்போ ஒன்று என்ன சொல்லிடுறாங்க, அது விதி தீர்மானிக்கட்டுங்க, எனக்கு என்னங்க இதில் இருக்கு ரோல் அப்படிங்கிறாங்க. பாருங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்க பாருங்க. நீங்க மேலே சொல்லுங்க. அப்புறம் எனக்கு முன்னாடி பேசின உமாஜி என்ன சொன்னாங்க, கடவுள் கணக்கு போடுறாரு. அவர் எனக்கு மேக்ஸ் டீச்சரா என்ன சும்மா கணக்கு போடணும் உட்காந்துருக்கிறதுக்கு. கர்மாங்கிறது நம்ம நேச்சர்லேயே இருக்குங்க. அதை நம்ம சூஸ் பண்ணாம நம்ம ஒரு நான் டூயிங் லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணிட்டு கடவுள் கணக்கு போடுறாரு அப்படின்னா எனக்கு இது சரியாவே படலை. அதுக்காக இவங்களெல்லாம் எனக்கு ஒரு எஸ்கேபிஸ்டாக தாங்க தோணுது. சரி உடனே நான் ஈஸ்வராக்கு அகெயின்ஸ்டா அப்படி கிடையாது. அவர் கடவுள் சொல்கிறதோ சரியாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆத்மனா அவர் என்ன பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கார், ஆத்மனா ஆத்மானம் உத்தரேத் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன, ஒன்றை நீயே உயர்த்திக்கோப்பா, இல்லைன்னா நீயே உனக்கு எதிரி அப்படிங்கிறாரு. அப்படி அவர் சொன்னதை சரியாக புரிஞ்சுக்காம கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னா அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு இந்த மனுஷ பிறவி கொடுத்துருக்காங்க கேட்குறேன். சும்மா வேஸ்டா. ஏன்னா ஒரு மற்ற ஜீவராசிகள்கிட்டேருந்து மனுஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதே எது, ஃப்ரீவில் தான். அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா உங்களுக்கும் பசுவுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? என்னங்க வித்தியாசப்படுது? எப்படி வேதனைப்படுறாங்க பாருங்க. நீங்க பகவானே என்ன சொல்லியிருக்கார், கர்மால உனக்கு முழு அதிகாரம் இருக்குப்பா அப்படிங்கிறார். பலத்தை வேணா நீ இது பண்ணாத, கர்மால கர்மன்னேவ அதிகாரஸ்தே மாப்பலேஷு கதாஞ்சனா அப்படிங்கிறாரு. இதை நீங்க விட்டுட்டு எந்த முயற்சியும் நான் பண்ண மாட்டேன், வந்து பகவான் பார்த்துப்பாரு அப்படின்னு உட்காந்துருக்கிறது சரிபடுத்தனமா இல்லை. நீங்க சொல்லுங்க. அப்புறம் வந்து ஒரே நிமிஷம். சரி இப்போ சரி ஓகே, அதுக்காக கடவுளே வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா பகவான் வேணும், ஈஸ்வர பிரார்த்தனாங்கிறது மஸ்ட் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது வந்து சித்த சுத்தி சித்த ஏகாகிரதா அப்படிதான் உங்களுக்கு கொடுக்குமே ஒழிஞ்சு ஞானங்கிறது வந்து வெறும் பிரார்த்தனானால நடக்கவே நடக்காது, வெறும் விதின்னு உட்கார்ந்துருந்தாலும் நடக்காது. இப்போ அடுத்தது வந்து எல்லாரும் என்ன இவங்களும் சொன்னாங்க, நிறைய பேர் சொல்றது என்னன்னா, எங்களுக்கு மட்டும் ஞானம் அடையணும்னு ஆசை இல்லையா, எங்களுக்கும் அதே ஆசை தான், நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்றோம் வந்து ஆனால் திருப்பி இந்த சம்சாரத்திலேயே சுழண்டுன்னு இருக்கோம், மாயாவை கடக்க முடியலங்கிறாரு. அது வேற மாயா வந்து பகவான் வேற சொல்லிட்டாருல்ல, மாயாவை கடப்பது கஷ்டம்னு சொல்லிட்டு அதை உடனே அவங்க கோட் பண்ணாங்க. கஷ்டம்னு சொன்னது கவுன்ஷனிங்க, ஒரு இடத்துல கூட அவர் முடியாதுன்னு சொல்லலையே, அதே எங்க உங்களுக்கு புரியாம இருந்தது கேட்குறேன். புரிய மாட்டேங்கிறது உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு மோட்சம் தான் கோலுன்னு வச்சுருக்கேன், அதை அடையிறதுக்கு நான் எல்லா முயற்சியும் பண்ணுறேன். ஆனாலும் வந்து என்னால் அதை நான் எதிர்பார்த்த பலன் கிடைக்கல அப்படின்னா உடனே விதி மேலே பழிய போட்டுருவீங்களா? என்ன லேக்கிங்னே நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா கேட்குறேன். அதான் இவங்களுக்கு பழி போடுறதுக்கு ஒரு ஆள். எக்ஸாக்ட்லி பிரியாஜி. என்ன லேக், சாரி நடுவர் அவர்களே, பரவாயில்ல. என்ன இப்போ உங்களுக்கு லேக்கிங்னா முயற்சி பத்தலை. அதை ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? முயற்சி பத்தலைன்னு கூட புரிஞ்சுப்பீங்க. ஆனால் ஏன் அது உங்களுக்கு லேக்கிங்காக இருக்கு? ஏன்னா விவசாயாத்மிகா புத்தி இல்லைன்னு அர்த்தம். உங்களோட மோட்சம்தான் என்னோட இருந்தாலும் சபையை கூட்டி புத்தி இல்லைன்னு சொல்ல வேண்டாம். விவசாயாத்மிகா புத்தி இல்லைன்னு தான் சொன்னேன்.
மோட்சம் தான் என்னோட கோல் அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸ்டாக இல்லை. மோட்சம் தான் என்னோட கோல் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட பிரயத்னம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், அந்த ரிசல்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இந்த ரேரான மனுஷ பிறவி நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இதில் இந்த ஃப்ரீவில்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஒரு குரு கிட்ட போய் சரணடைஞ்சு தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தேங்கியாலும் ஞானின தத்துவதர்ஷனகன்னு சொல்லிட்டு அவர் சொல்றபடி கேட்டு அவரோட உபதேசங்களை கேட்டு நம்ம ஞானம் அடையணும்னு சொல்லிட்டு பகவான் கிட்டையும் குரு பரம்பரா கிட்டையும் வேண்டிக்கிறேன். ஹரிஓம் ஸ்ரீ குரு. நிறுத்தங்க. அது என்ன குரு கிடைக்கணும் இது பண்ணணும்னு சொல்றோம்ல, குரு எதனால கிடைக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது? தேவானுகிரக ஹேதுகம். அஜி நீங்க அப்படி சொல்றேன், ஆனா உபநிஷத்துல என்ன சொல்றது வந்து நீ வந்து பரீட்சை லோகான் கர்மச்சத்தான் நீ இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றது ஜி. பதில் சொல்லுங்க. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். பதில் சொல்லுங்க. சரி, பரீட்சை லோகான் பண்றதுக்கு எனக்கு ஜென்மாவை கொடுக்கறது யாரு? ஜென்மாவே எப்படி ஜி கிடைக்கிறது? போன பூர்வத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு மனுஷ பிறவி கிடைச்சு அப்போயும் ஃப்ரீவில் இருந்திருக்கு, அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணி மோட்சம் அடையாததுனால தானே ஜி திருப்பி இந்த இதுக்கே வரையில் நீங்கள் போன ஜென்மாலேருந்து இந்த ஜென்மாவே போன டிபேட்டில் நீங்கள் தப்பாக பேசினதுனால தான் அதான். சபையோர்களே எங்களை மன்னித்து விடுங்கள். சரி, அப்போது இங்கே ஃப்ரீவில் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணால் மோட்சம் கிடச்சிடும்னு சொல்கிறீங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வந்து வாரம் தட்சிணாமூர்த்தி பூஜைக்கு வரீங்க? இங்கே உங்களுக்கு தெரியாது இந்த விஷயம். நன்னா நீங்கள் இப்படி அழுத்தி சொன்னதுனால தான் வாரம் வியாழக்கிழமை பூஜைக்கு வந்து என் ஃப்ரீவில்லையே நான் மோட்சம் அடைஞ்சுக்கிறேன், எனக்கு வியாழக்கிழமை பூஜை வாணாம் அப்படின்னு 80% பூஜைக்கு வரதில்ல. பார்த்தீங்களா? கோவில்லாம் இழுத்து மூடிடலாமா அப்போ? பகவான் தேவையா? இப்படி கை விட்டுட்டே கேளு, நீதான் உனக்கு தான் பேசுனேன், கேளு ஜி. பிரார்த்தனா வந்து நம்மளுக்கு சித்த ஏகாகிரதா கொடுக்கும் ஜி. நம்ம இந்த கோல்ல ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பகவானோட ஈஸ்வரோட இது வேணும் தான். அதான். ஸோ இந்த ஜென்மத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கணும்ல, நம்மளுக்கு சரியா அமையலைன்னா நம்ம போன ஜென்மத்துல ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா என்னோட மோட்சத்துக்கு வந்து ஈஸ்வரா வந்து தொட்டுக்கிற ஊர்காவா? ஈஸ்வரனை இப்படி இழிவுபடுத்துறீங்களே, ரத்தம் கொதிக்குது எங்களுக்கு. ரத்தம்லாம் கொதிக்கல ஐயா. ஹரியோம். உங்களுக்கு எப்பவுமே யாராவது ஒருத்தர் பழி போடுறதுக்கு வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பரீட்சை எழுதிய சிஏ எத்தனை தடவை எழுதினீங்க? பரீட்சை எழுதிய பழக்கம் மார்க் போடுறவர் ஒருத்தர், அவரை பிடிச்சி திட்டணும், அவரை பிடிச்சி வையணும். என்ன சும்மா உங்களுக்கு வையறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு ஈஸ்வரனை வச்சுட்டு இப்போ எங்க கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்டா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு ஈஸ்வரன் மோட்சத்துக்கு உதவுவாரா மாட்டாரா அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு அவங்க எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா, ஈஸ்வரன் மோட்சத்துக்கு தேவையா தேவையில்லையா சொல்லுங்க. கண்டிப்பா தேவை. நடுவரே நீங்களாவது கொஞ்சம் படிச்சவர் மாதிரி இருக்கீங்க, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, சாஸ்திரம் கண்டிப்பா ஃபேட்டை அக்செப்ட் பண்றது. ஃபேட்டு வந்து அக்செப்டட். ஆனால் எதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா ஃபேட்டலிசமை சாஸ்திரம் ஒரு நாளைக்கும் அக்செப்ட் பண்ணாது. ஃபேட்டுக்கும் ஃபேட்டலிசமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஃபேட் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? விதி அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் விதி? என்னுடைய பூர்வ ஜென்மாவில் நான் வந்து சேர்த்து வச்சுட்டுருக்கிற கர்ம பலன், அதை தான் நாம் வந்து விதி அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லை அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்லவே இல்லை. அது உண்டு. அதுக்கு நம்மளுக்கு எல்லா பலனையும் கொடுக்கறது ஈஸ்வரா தான், கர்மபல தாத்தா. ஆனால் வாட் இஸ் ஃபேட்டலிசம் அப்படின்னா, என்னுடைய விதியை மட்டுமே நம்பி நான் என் வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு பேர் ஃபேட்டலிசம். அதை சாஸ்திரம் ஒரு நாளைக்கும் ஒத்துக்காது. ஏன்னா அதே பகவான் வந்து நம்மளுக்கு மனுஷ ஜென்மம் கொடுத்துருக்கார். இந்த மனுஷ ஜென்மத்தில் நம்மளால் வந்து நம்மளுடைய ஃப்ரீ வில்லையும் பயன்படுத்த முடியும். ஃப்ரீ வில்லை இந்த ஜென்மாவில் நான் ப்ராப்பராக பயன்படுத்தினேன் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் நெக்ஸ்ட் ஜென்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜென்மாவில் வந்து மோட்சம் அடையலை அப்படின்னா அடுத்த ஜென்மாவுக்கு என்னுடைய ஃப்ரீ வில்லை நான் யூஸ் பண்ணி என்னுடைய நெக்ஸ்ட் விதியை யார் டிசைட் பண்ணுறா? நான் தான் அதை டிசைட் பண்ணுறேன். அதனால அப்படி ஒன்று இருக்குதா? சரி சரி சரி. அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓடுற வண்டியில் ஃப்ரண்ட் வீலு ஃப்ரீ வீலு,
ஃப்ரீ வீலு பேக் வீலு ஃபேட்டா அண்ட் ஃப்ரீ வில் ரெண்டுமே எப்பயுமே ஒன்றா தான் போகும். அதனால விதியை மதியால் வெல்லணும் அப்படின்னு நமக்கு பெரியவாள்லாம் வந்து சொல்லியிருக்கோம். மிக்க நன்றி. தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். ரொம்ப நன்றி உமாஜி அண்ட் உஷாஜி. காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்ன ஆகும் நீ யோசி. மகாதேவன், நான் பாடினேங்கிறதுக்குன்னு நீங்கள் ஏட்டிக்கு போட்டி பாடுறீங்களா? டிபேட் அவங்களுக்கு தான், நம்ம கிட்ட இல்லை. சேம் சைட் கோல் போடக்கூடாது மகாதேவன். அப்படி இல்லை ஜி, இந்த பாட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த டிபேட்க்கு நம்மளை இட்டு செல்றது தான். மோட்சத்திற்கு சிறந்ததானது கிரகஸ்த வாழ்க்கையா இல்லை சந்நியாச வாழ்க்கையா, இல்லறமா துறவரமா அப்படிங்கிற டாப்பிக்கில் ஜட்ஜஸ் வந்து இந்த டிபேட்டுக்கு ஆச்சாரியர் ரங்காஜி அண்ட் ஸ்ரீ ராம்கோபால்ஜி. இந்த டிபேட்டை பண்ண வர்றது வந்து ஹேமாஜி அண்ட் வித்யாஜி. சிறந்த வழி இல்லறமே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையை ஒரு கிரகஸ்தனான அர்ஜுனனுக்கு தான் கூறினார். 3வது சாப்டரில் எஸ் விந்திரியாணி மனசா கர்மேந்திரியை கர்மயோகம், அடுத்ததில் நியத்தம் குரு கர்மத்துவம். எவன் ஒருவன் தன் இந்திரியங்களையும் மனசையும் ரெகுலேட் செய்து தன் கர்மத்தை யோகமாக செய்கிறானோ அவன் மோட்சத்தை அடைகிறான். அதாவது ஒரு கிரகஸ்தன் பஞ்சமகா யஜ்யத்தை யோகமாக செய்து மோட்சம் கிட்டும் என்கிறார். இதே 4வதுல தெக்துவா கற்பலா சங்கம், அதாவது மனசை இப்போ பியூரிஃபை செஞ்சாச்சு. அடுத்தது என்ன, பை ஃபாலோயிங் கர்ம யோகா அண்ட் தென் பர்சியூ ஞான யோகா அஸ் அ கிரகஸ்தன். ஆக த அப்ஜெக்டிவ் இஸ் டு பிகம் அ கிரகஸ்த ஞானி. நான் நினைக்கிறேன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிரகஸ்தாசிரம ஞானியின் வழியைத்தான் சொல்கிறார். பிகாஸ் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் தி சீக்கர்ஸ் லைக் அஸ். 5வது அத்தியாயத்தில் அவர் என்னமா பொழுந்திருக்கார் பாருங்க. கர்மயோகோ விசிஷ்யத்தை, அதாவது கர்மயோகம் மேலானது என்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதில் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அது ப்ரேயர்ஃபுல்லாக அர்ப்பணிப்பாக ஒரு கிரகஸ்தன் பண்ணும்பொழுது ஹி அட்டைன்ஸ் மோக்ஷா டெஃபினெட்லி. ஒரு கிரகஸ்தன் பகவானின் பக்தியிலும் முழுமையாக ஈடுபட்டால் அவனை மகாத்மா என்கிறார் பகவான் 9வது சாப்டரில். ரைட் ஃப்ரம் வேக்கிங், ப்ரஷிங் டீத்து, குளிக்கிறது, விளக்கேற்றுறது, சாப்பாடு, என்ன வேலைக்கு போட்டு தூங்குற வரைக்கும் ஒரு கிரகஸ்தன் என்ன பண்ணுறான், ஹீ இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் ஈஸ்வரா, வித் ரிச்சுவல்ஸ், ஃபெய்த் அண்ட் வித் நாலேஜ். அதனால் அவனுக்கு மோட்சம் நிச்சயம். இதை பகவானே கேரண்டி செய்கிறார். நாமளே நிறைய புராணத்தில் இதிகாசங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஜனக மகாராஜா, யாகனவல்லிகள் ரிஷி, இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நமக்கு கீதை சொல்லி கொடுத்த நமக்கு 2 கீதாச்சாரியார் இருக்கார்கள். அவர்களும் கிரகஸ்தன் தானே. இதை விட ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன வேணும்? இல்லறமே மோட்சத்திற்கு சிறந்த வழி என்று. அதான் இன்னொன்றும் இருக்குது. தவறான யோகிதை இல்லாமல் சந்நியாசம் எடுத்துக்கொண்டால் அது விபரீத விளைவை கொடுக்கும். அது ஒரு இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் மாதிரி. ஏன்னா இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவன் துறவரம் போகலாம், ஆனால் துறவரத்தை எடுத்துட்டானா அவன் திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது அந்த ரியாக்ஷனை. இது கர்மயோகத்தில் ஸ்ரத்தை உள்ளவன் இல்லறத்தானேக்கு மோட்ச அடைவான் என்று சொல்லி இல்லறமே சிறந்த வழி மோட்சத்திற்கு என்று என் உரையை முடிக்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமக. மோட்சத்திற்கு சிறந்த வழி துறவரமே. இதில் என்ன சந்தேகம்? பகவான் பகவத்கீதையில் 2 மார்க்கம் பற்றி பேசுகிறார். ஆக்டிவ் லைஃப் ஃபாலோ பண்ணுற கிரகஸ்தனுக்கு பிரவிற்த்தி மார்க்கம் கர்மயோக முறை, வித்ட்ரான் லைஃப் ஃபாலோ பண்ணுற சந்நியாசிக்கு நிவர்த்தி மார்க்கம் ஞான யோக முறை. வர வர இல்லறத்தானுக்கு சுகம், விட விட சந்நியாசிக்கு சுகம். அட்டாச்மெண்ட்ஸை விட்டால் தானே மோட்சம் கிடைக்கும். லெட்ஸ் கன்சிடர் அ டே இன் லைஃப் ஆஃப் அ கிரகஸ்தன் அண்ட் அ சந்நியாசி. இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு கிரகஸ்தன் காத்தால் இருக்கிற யஜ்ஞங்கள் எல்லாம் முடிச்சுட்டு குக்கரோடு சேர்ந்து நாமும் ஒரு கொதிச்சுட்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹோம்ஒர்க் முடிச்சியா, பென் எடுத்துட்டியா, அதுக்குள்ளே காட்ரேஜ் இருக்கா அப்படின்ட்டு கேட்டு அவள் எல்லாரையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சு ஊஞ்சு பிக்கல் பிடுங்கல் பாசபந்தங்களில் பேட்டர்ட் ஆகி அப்பாடான்னு திரும்பி பார்த்தா இட் இஸ் டைம் டு ரிப்பீட்.
இருக்கிற கொஞ்சோண்ட நேரத்தில் ஆத்மஞானம் அறிவை பெற்று அதில் மைண்டை செலுத்தி புரிஞ்சுண்டு ஊறி போக குவாலிட்டி டைம் எங்கே இருக்குது சொல்லுங்க. இது ஏன் ஒரு சன்னியாசியை எடுத்துக்கோங்க, 2 கையை கூப்பினா அதுவே அவனுக்கு பாத்திரம் அசெம்பிள் ஆகும், கிடைச்சதை சாப்பிட்டுடலாம். மற்ற நேரத்தில் டிஸ்அசெம்பிள் பண்ணிவிட்டு நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தை. அதுக்கப்புறம் பொருளீட்டும் வேலை இல்லை அவனுக்கு, பாசபந்தம் கிடையாது, இவன் என்ன நினைப்பா அவன் என்ன நினைப்பா எதுவும் கிடையாது. இருக்கிற நேரம் எல்லாம் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனத்திலேயே ஊறி லயித்து அதை பற்றியே பேசி மற்றவாளுக்கும் சொல்லி கொடுத்து சதா சர்வ காலமும் அந்த நினைப்பிலேயே இருப்பவர்களுக்கு மோட்சம் அடைவது ஈஸியர் தானே. By nature and design, Grihastha Ashramam is made for Pravritti Markam, which makes it very difficult to attain moksham. ஒரு பைனாப்பிளை கார் சாவி வச்சுட்டு கட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் சந்நியாசம் by design is conducive for moksham and can be compared to slicing a pineapple with a knife. இப்படி எல்லா அட்டாச்மெண்ட்ஸையும் ஓவர் கம் செஞ்சு உத்தம அதிகாரியாக இருக்கும் சந்நியாசிக்கு பகவத்கீதால சொன்னது போல தத் புத்தயக தத் ஆத்மானக தத் நிஷ்டா தத் பராயணக அப்புனக ஆவருத்தி கச்சந்தி. அதாவது அந்த பிரம்மத்திலேயே புத்தியை செலுத்தியவனாய் அதையே தனது ஆத்மாவாகவும் நிச்சயம் செய்தவனாய் அதிலேயே நிதித்தியாசனம் செய்தவனாய் அதையே புகலிடமாக கொண்டதனால் திரும்பி வராத மோட்ச நிலையை அடைகிறான். டிரான்சாக்ஷனல் வேர்ல்டில் இருக்கும் கிரகஸ்தனுக்கு அட்டாச்மெண்ட்ஸும் சரி இந்திரிய விஷயங்களும் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் சரி பெரிய இம்பெடிமெண்ட்ஸ். கட்டோபனிஷத்தில் சொன்ன மாதிரி பராஞ்சிகாணி, அதாவது அவுட்வர்ட் ஃபேஸிங் சென்சஸை சன்னியாசி அந்தர்முகமாக உள்ளே திருப்புறான். அதனால் பகவான் சொன்ன மாதிரி யஹ அந்த சுகஹ அந்தர் ஆராமக ததா யஹ அந்தர் ஜோதி ஏவ பிரம்ம நிர்வாணம் அதிகச்சதி. எவன் மனதில் முழுமையான சுகத்தை அனுபவிக்கிறானோ, எவன் நிம்மதிக்காக வெளி விஷயத்தை நாடமாட்டானோ, எவன் இவற்றாலேயே உட்பிரகாசம் உள்ளவனாய் இருக்கிறானோ அவன் பிரம்மத்திலேயே மோட்சத்தை நிலைத்து நின்று அடைவான். உத்தம சந்நியாசிக்கு இந்த நிலையை அடைவது டெஃபினெட்லி பாசிபிள். பதஞ்சலி யோக சூத்திரத்திலையும் பதஞ்சலி மகரிஷி இதை தான் சொல்றார், துக்கம் ஏவ சர்வம் விவேகினகன்னு. இந்த புரிஞ்சுண்ட சந்நியாசி பகவத்கீதால சொல்ற மாதிரி காம சங்கல்ப வர்ஜிதா தம் ஞான அக்னி தக்த கர்மானாம், அதாவது செயலில் உள்ள மோகமான காமத்தையும் அந்த செயலில் உள்ள பயனில் உள்ள திருப்தியினால் ஏற்படும் சங்கல்பத்தையும் ஞானம் என்னும் நெருப்பை கொண்டு எரித்து விடுகிறார். காமத்தின் அடிப்படையில் தான் புனர்ஜென்மம் ஏற்படும், கர்மத்தின் அடிப்படையில் தான் புனர்ஜென்மம் ஏற்படும் என்பதால் அப்படிப்பட்ட ஞானிக்கு ஜென்ம நிவர்த்தியும் சாட்சி பாவமும் உண்டாகும். இதற்கு மிகவும் ஏதுவாக இருப்பது சந்நியாசம் தானே. ஹேமாஜி சொன்ன ஒரு 2 பாயிண்ட் ஒண்டி இப்போ சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைன் ஆஃப் ஆகிக்கிறேன். ஹேமாஜி சொன்னால் ஆச்சாரியாலாம் கிரகஸ்தா அப்படின்ட்டு, அது கரெக்டு தான். ஆனால் நம்ம ஆச்சாரியாலோட குருநாதர் அவளோட குருநாதர் அந்த குரு பரம்பரையில் இருக்கிற முக்காவாசி பேர் சன்னியாசி தான். அப்புறம் சொன்னால் பகவான் அர்ஜுனனுக்கு ஏன் பகவத்கீதா உபதேசம் செஞ்சார்னா, ஏன்னா அவன் கேட்டான், அதுதான் அவர் சொல்லி கொடுத்தார். பீஷ்மர் கேட்டாலும் சொல்லி கொடுத்துருப்பார். ஃபார் தட் மேட்டர் எந்த உத்தம அதிகாரி கேட்டாலும் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பார். என்னதான் சிறந்த கிரகஸ்தனாக இருந்தாலும் மனதளவில் சந்நியாசம் ஒரு மேண்டேட்டரி ஸ்டெப். அதுவே உள்ளும் புறமும் சந்நியாசம் கடைபிடிக்கும் உத்தம அதிகாரித்துவம் கொண்ட சந்நியாசிக்கு மோக்ஷம் சுலபமே சுலபமே சுலபமே. ஹரியோம். என்னங்க சொல்ல வரீங்க அப்போ? அதாவது இல்லைங்க, மோக்ஷம் எதனால் கிடைக்குன்னு சொல்லுங்க. சாக்ஷாத் சாதனம்லாம் சொல்லி படிச்சிருக்கோம்ல நாங்கள். மோக்ஷம் எதனால்? மோக்ஷம் எதனாலன்னா மோக்ஷத்துக்கு சாதனம் என்ன? முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்ன மற்றதெல்லாம் அப்புறம் பண்ணலாம். அது கல்யாணம் பண்ணிட்டா மோக்ஷம் வந்துடும். நீங்கள் சொல்லுங்களேன், நம்ம குடும்பத்துலலாம் எது வழக்கம்? முதல்ல குழந்தை பிறக்கும்,
அப்புறம் பிறந்தோடனே முடிவு பண்ணிடுவாங்க என்ஜினியரிங் படிக்கணும்னு. அதுக்கப்புறம் வந்து காமர்ஸ் எடுத்தால் சிஏ படிக்கணும். இது 2 தான். அதுக்கப்புறம் என்ன, படிப்பு முடிஞ்ச உடனே வேலை, வேலை முடிஞ்ச உடனே வீடு, கல்யாணம். இதானே? நீங்கள் வேற என்ன டவுட் இருக்குது உங்களுக்கு இதில்? இல்லைங்க, மோட்சத்திற்கு துறவு இல்லையா? இதெல்லாம் பண்ணால் மோட்சம்னு சொல்கிறீங்களா? இப்போ நான் கல்யாணம் பண்ணி சனாதிகாரி மாதிரி 4 குழந்தைய பெற்றுக்கிட்டேங்க. நான் அவங்களுக்கு எப்படி மோட்சம் கொடுக்கறது? எனக்கு எப்படி மோட்சம் கிடைக்கிறது? மோட்சம் அப்போ என்ன அடையிற விஷயமா? சரி, இருக்கிற விஷயம் நான் புரிஞ்சுக்கணும். சரி, கல்யாணம் பண்ணி யாருமே சரியா கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுட்டீங்களா? அடைஞ்சிருக்கீங்களே, நீங்கள் தானே அடைஞ்சுக்கிட்டே வரீங்களே. நடுவர் அவர்களே, இவர் வந்து சொல்றாரு துறவம். நீங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே, அவரை விட்டுருங்க. நீங்க ஐயா இல்லைங்க, நான் கிளாஸ் கேட்கும்போது ஐயா ஒரு நிமிஷங்கய்யா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேங்க. இல்லை, நான் கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கேன். போய் பாலை வாங்கிட்டு வா, தோசையை போடு, இட்லியை பண்ணு, அது வெந்நீர் போட்டியா, துணி துவைச்சியான்னாக்கா நீங்கள் கிளாஸ் கேட்கறது? ஐயா, உங்க வீட்டு அம்மாவை முன்னாடியே வச்சுக்கிட்டு இப்படி போய் பேசலாமா நீங்க? நீங்க பொய்ன்னு சொல்ல எல்லாரும் வீட்டு அம்மா அப்படி இருப்பாங்க. ஒரு கேள்வி, நீங்க பொய்ன்னு சொன்னது வந்து அவர் கிளாஸ் கேட்கறது பொய்யா இல்லை போய் பால் வாங்கிட்டு வர்றது பொய்யா? 2த்துக்குமே அவங்க வீட்டு அம்மா பதில் சொல்லுவாங்க. இல்லைங்க, ஞானா தேவ மோட்சம்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஞானமா? ஐயா, முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து சாமி கும்பிடுங்க, அதுக்கப்புறம் ஞானம் மோட்சம்லாம் வரும். ஒரே நிமிஷம், நீங்கள் வேறு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இவங்க ஒரு விஷயம், முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன? அதாவது கிரகஸ்தா டீச்சர்ஸ் 4-5 பேர் இருக்கீங்க. ஆனால் அவங்க யார்கிட்ட படிச்சது? சன்னியாசிகிட்ட தான் படிச்சது. ஸோ அப்போ அவர் தானே கிரேட்டு? அவர் தான் கிரேட். அப்படி தானே அவங்க சொன்னாங்க. ஆமாம், கண்டிப்பாக. டீச்சர் எத்தனை பேர்? இப்போ இருக்கிற டீச்சர் எத்தனை பேர்? 6 பேர் 5 பேர் படித்தது ஒரு சன்னியாசி. ஆனால் டீச்சர் 5 பேர் கிரகஸ்தா. எது ஜாஸ்தி? நீ அவங்க சைடா? நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம். நடுவர் மன்றத்திலிருந்து மற்றொரு கருத்து இருக்கிறது என்னவென்றால், 5 டீச்சரை ஒரு சன்னியாசி கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்போ யார் கிரேட்டு? சன்னியாசி தான் கிரேட். சன்னியாசி தான் கிரேட். அந்த ஒரு சன்னியாசி யார்கிட்ட படிச்சாரு? என்ன ஸ்லோகத்தை சொல்லி கிளாஸ் ஆரம்பிக்கிறோம்? சதாசிவ சமாரம்ப சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் இல்லையா? சதாசிவனுக்கு வைஃப் இருக்காளா இல்லையா? வைஃப் இருக்கிறதோட வீட்டோட மாப்பிள்ளை வேற அவரு. ஜி, அந்த சன்னியாசி 5 டீச்சரை ரெடி பண்ணாங்க. இப்போ இந்த 5 டீச்சர் இந்த 500 பேரை ரெடி பண்ணுறாங்களே, யார் பெரியவங்க? அவருக்கு மேலே இருக்கிற டீச்சர் ஒருத்தர், அப்புறம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு 5 கிரகஸ்தா, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 500 கிரகஸ்தா. எது ஜாஸ்தி? நல்ல காதுல உழற மாதிரி சொல்லுங்க நடுவர் அவர்களே. என்ன சன்னியாசி மேக்ஸ் அதெல்லாம் இப்படிலாம் ரெடிட்டிங்க போல இருக்கு. இல்லைங்க, மேத்தமேட்டிக்கலாக இது வந்து நிறைய பேர் கருத்துல இருந்து தவறுறீங்க. மோட்சத்துக்கு இல்லறமா துறவா? அவர் இப்போ இல்லறமா துறவரமா அப்படின்னா, இப்போ பேசினது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. அதாவது எத்தனை டீச்சர்ஸ், எத்தனை குரு, அதை வச்சு பேசினது. பட் ஆக்சுவலாக எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னா, சாஸ்திரத்தை வச்சு தான் டிசைட் பண்ணணும். சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சந்நியாசிக்கு தான் மோட்சம். அதில் டவுட் இல்லை. சன்னியாசின்னா யார் அப்படின்னா, பிரகதாரண்யகம் சொல்கிறது, புத்திரேஷனாயாச்ச வித்தேஷனாயாச்ச லோகேஷனாயாச்ச பிக்ஷாச்சரியம் சரந்தி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக சன்னியாசிக்கு தான் மோட்சம். ஆனால் அந்த இடத்துல வந்து இதை மாதிரி துறவர சன்னியாசி அப்படின்னு சொல்லலை. அதை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு தான் கிருஷ்ணர் வந்து நித்திய சன்னியாசி யார்? கர்மயோகியை சொல்கிறார். அதனால் வந்து கிரகஸ்த கர்மயோகியாக இருந்தால் அவனே சன்னியாசி. இப்போ சன்னியாசி கிட்ட வந்து இப்போது மோட்சம் அடையிறதுக்கு கர்மயோகம் பண்ணணும். கிரகஸ்தர் பண்ண வேண்டியது என்னது? தானம், தவம், யஜ்யம்.
இதுதானே கர்மயோகத்தில் வருது. சன்னியாசியால் தானம் தவம் யஜ்யம் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் அதை போனீங்களே, தோசை பண்ணு அதெல்லாம் பண்ணீங்கல்ல, அது கர்மாவாக பார்த்தா அது வந்து சாதனையில் வராது. அது வந்து யோகத்தில் இருந்ததுன்னா, அது வந்து நம்மளுடைய யஜ்யத்தில் இருந்ததுன்னா அதுவே சாதனையாக மாறும். ஸோ இதை தானே கிருஷ்ணர் ஃபுல்லாக கீதாவில் சொல்கிறாரு. கீதாவில் என்ன பண்ணுறாரு, ஒரு கிரகஸ்தனை சன்னியாசி ஆக்குறார். மனதளவில் சன்னியாசி ஆக்குறது தான் ஹோல் கீதாவே. ஸோ அதனால் வந்து இது துறவரமா இல்லறமா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இருக்கிற காலபட்சத்தில் இங்கே இல்லறத்தில் இருந்து அப்படியே துறவர மைண்டை வச்சு மோட்சம் அடையிறது தான் உச்சிதம். அதனால் தீர்ப்பு என்ன அப்படின்னா, சந்நியாசம் எவருக்கு இருக்கிறதோ அவருக்கு மாத்திரமே தான் மோட்சம் கிட்டும். இது முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன, நான் இவர் சொன்னதை தான் திருப்பி சம்மரைஸ் பண்ணுறேன். ரெண்டாவது, சந்நியாசம் என்றால் வாழ்க்கை முறையா இல்லை மனதனுடைய நிலையா என்று கேட்டால், சந்நியாசம் என்பது மனதனுடைய நிலையே. அதற்தான் கிருஷ்ணரும் சொல்கிறார், அதைத்தான் சாஸ்திரமும் கூறுகிறது. ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச யஹ பஷ்யதி சஹ ஏவ பஷ்யதி. சாங்கிய யோகௌ ப்ருதக் பாலாஹ பிரவதந்தி அவிபஸ்சிதஹ. அப்போ சந்நியாச வாழ்க்கை முறையினால்தான் மோட்சம் அல்லது கிரகஸ்த வாழ்க்கை முறையினால்தான் மோட்சம் என்று தத்துவவாதிகளாக கருதுபவர்களே இதை வாதாடி கொண்டால், கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், அவர்கள் ஒன்றும் அறியவில்லை. ஏனென்றால் திரு ராம்கோபால்ஜி கூறியதை போல் சாஸ்திரம் நமக்கு பிரமாணம். சாஸ்திரம் வாழ்க்கை முறை மோட்சத்தை கொடுக்குமா அல்லது ஞானம் மோட்சத்தை கொடுக்குமா என்று எதை சொல்கிறது சாஸ்திரம்? பிரம்மவேத பிரம்மைவ பவதி, சந்நியாச ஆசிரமி பிரம்மைவ பவதி அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? சொல்லலையே. அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதனால் எவருக்கு சந்நியாசமான மனோபாங்கு இருக்கிறதோ அவருக்கு மாத்திரமே தான் சிரவணமாகும், அவருக்கே தான் ஞானம் கிட்டும். இந்த சந்நியாசமான மனோபாங்கு எதனால் கிடைக்கும் என்றால், கண்டிப்பாக நிச்சயமாக கிரகஸ்த வாழ்க்கை முறையினால் தான் கிடைக்கும். அந்த கிரகஸ்த வாழ்க்கை முறை வேதப்படி வாழ்க்கை, பஞ்சமகா யஜ்யம், அது இந்த வாழ்க்கையிலேயே நாம் செய்து அதை அந்த சந்நியாச மனதை அடையலாம். அல்லது போன ஜென்மத்தில் ஏற்கனவே நிறைவாக பஞ்சமகா யஜ்யம் புரிந்திருந்தால், சந்நியாச மனோபாங்கு உடையவனாக இருந்தால், மீண்டும் கிரகஸ்த வாழ்க்கை முறை என்பது தேவை இல்லாததனால் இயற்கையாக ஈஸ்வரன் அவருக்கு சந்நியாசமான ஒரு வாழ்க்கை முறையை அளித்து விடுவான். அதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கொஞ்சம் ரேர் பீப்புள் இருப்பா. அந்த ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம சுவாமிஜி வந்திருக்கார். அப்போது யார் கிரேட்டு யார் இது இல்லை, அவர் போன ஜென்மத்தில் பண்ணிட்டு வந்திருக்கார். நம்ம இந்த ஜென்மத்திலே ரெண்டுத்தையும் பண்ணி முடிக்கணும், அவ்வளோதானே வழிஞ்சு. இந்த ரெண்டு விஷயமுமே மோட்சத்தை கொடுக்க போகிறது இல்லை. மோட்சத்தை கொடுக்க போகிறது எது? ஞானம் ஏவ, ஞானாத் ஏவ மோக்ஷம். இதுதான் உபனிஷத் சொல்கிறது. இதுதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் கீதையில் சொல்கிறார். இதுதான் எல்லாருமே சொல்கிறார். எங்கள் இரண்டு நடுவர்கள், அதாவது காஷாயம் போட்டுக்கொண்டு இருப்பவர்களும் மோட்சம் அடையலாம், ஜிப்பா போட்டவர்களும் மோட்சம் அடையலாம். நல்ல தெளிவாக புரிய வச்சிங்க. அப்போ அவங்க நாங்கன்னு கிடையாதா? நாங்களா? நம்ம தானா? ஒடுக்கட்சி தானா? எல்லாருமே ஒரே கட்சி தான். எல்லாருமே சன்னியாசி ஆகணும், வேற வழி இல்லை தான். ஒன்று சன்னியாசியாக ஆகணும், இல்லை சன்னியாசியாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் கிரகஸ்தாசிரமம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதில் சன்னியாசி ஆகுங்கோ, இல்லை ஆசிரம சன்னியாசம் எடுத்துன்னு அதில் சன்னியாசியாக இருக்கணும். உடனே ஒரு கேள்வி கேட்பீங்களே, இந்த சந்நியாசம் வாங்கிண்டும்
சந்நியாசி மனோபாங்கு இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னா சங்கர பகவத் பாதால் வந்து என்ன சொல்கிறாருன்னா அப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவளுக்கு வந்து சில ஸ்பெசிஃபிக் சாதனைகள் கொடுக்கப்படுறது. சில மடங்களில் வந்து சந்நியாசம் கொடுக்கப்பட்டாலும் அவர்களுடைய குரு அந்த சந்நியாசம் கொடுக்கப்பட்டவருக்கு தேவையான யோகியதை ஏற்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கான தேவையான ஜபங்கள், அவர்களுக்கு தேவையான சில பொறுப்புகள் இதெல்லாம் வந்து கொடுப்பா. அவள் அதுலேயே வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தான்னா அந்த கர்மம் வந்து அவளுக்கு தேவைப்படுறதுன்னு அர்த்தம். இல்லை எனக்கு இந்த கர்மம் வேண்டான்னு ஒதுக்கிட்டு அவள் எப்போவுமே லைப்ரரியில் உட்காந்துட்டு பாடம் படிக்கிறா அப்படின்னாக்க நேச்சுரலாக அவளுக்கு அந்த சந்நியாச மனோபாங்கு வந்துடுத்து அப்படின்னு அர்த்தம். அதாவது கர்மம் செய்கிறவனுக்கு மோட்சம் இல்லையாங்கிறது பாயிண்ட் இல்லை. கர்மம் செஞ்சுட்டே இருக்கணுன்ற அரிப்பு இருக்கிறவனுக்கு இன்னும் சந்நியாச மனோபாங்கு வளரலைன்னு அர்த்தம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம திரும்பி போய் என்ன பண்ணணும், இன்றைக்கி இப்போ சாப்பாடு போட்டு அனுப்பிச்சுடுவோம், அப்புறம் கர்மத்தில் தானே ஈடுபடணும். கர்மத்தில் ஈடுபடுறதுனால மோட்சம் இல்லையோ இல்லை, கர்மம் உற்ற முடியாது அப்படின்ற ஒரு தவிப்பும் ஏக்கமும் மனதில் இருந்தால் இன்னும் சந்நியாசம் பழுக்கவில்லை என்று அர்த்தம். சரியா நடுவரே? ஐயா நன்றிங்க ஐயா. நடுவர் சாமிஜி அவர்களே, அதாவது நீங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, வாழ்க்கை முறையில் ஒருத்தனுக்கு தேர்வு உண்டு. கிரகஸ்த தர்மமா அல்லது சந்நியாச தர்மமா என்று தேர்வு செய்து கொள்ளலாம். ஆனால் சாதனை முறை என்பதில் எந்த தேர்வும் இல்லை. கர்மம் செய்து கர்மத்தை யோகமாக செய்து அதில் தகுதி பெற்று அதற்கு பிறகு உங்களை மாதிரி ஒரு நல்ல டீச்சர்கிட்ட போய் படித்து ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டையிலேயே இருப்பதுதான் வழி. லோகேஸ்மின் திவிதான்ஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகம். அதுதானே சொல்றீங்க இப்போ? அதேதான். அதாவது உங்களை மாதிரி ஒரு டீச்சர் இல்லை, நம்மள மாதிரி ஒரு டீச்சர், அப்புறம் நாளைக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற உங்களை மாதிரி சில டீச்சர்ஸ். புரியுறதா? சும்மா கதை கேட்டுட்டு நம்ம நமக்கு மட்டும் மோட்சம் வந்துடுத்துனா போகிறோம், நமக்கு எதுக்கு அனாவசியமாக இந்த ஆச்சாரியர்கள்லாம் வந்து கட்டின்னு அழறான் ஒரு 100 பேரை அப்படின்னு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தால் இன்னும் படிக்கணும்னு அர்த்தம். நீங்கள் படிச்சுட்டேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்படி தெரியுமா இருக்கும்? வெறுன்னு, ஐயோ இவன் இன்னும் பாகுபலி பார்க்காம இருக்கானே, இவன் இன்னும் புஷ்பா பார்க்காம இருக்கானே அப்படின்லாம் தோன்றதில்ல. அந்த மாதிரி தோணும் உங்களுக்கு. ஐயோ இவன் இன்னும் கீதை படிக்காமல் இருக்கானே, இவன் இன்னும் சாஸ்திரம் படிக்காமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு நீங்கள் நேச்சுரலாக சாஸ்திரத்தினுடைய டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் அம்பாசிடர் ஆகிடுவேன். இங்கே வந்து நாங்கள் சில டைரக்ட் அம்பாசிடர்ஸ் இருக்கோம். யார்? அவளுக்கு பேர் ஆச்சாரியான்னு பேர். இன்டைரக்ட் அம்பாசிடர்ஸ் யார்? சத்யாஜி, இந்துமதிஜி, அப்புறம் வந்து இவர் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டர் ராமகோபால்ஜி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கோம். சரியா? ஸோ யுவர் ஜாப் இஸ் டு பிகம் a direct or an indirect ambassador for வேதாந்தா. வேதாந்த சாஸ்திரத்துக்கு ஆகணும். சரியா? தட் இஸ் தி கீ மெசேஜ். அப்புறம் பல் தேய்க்கிற மாதிரி குளிக்கிற மாதிரி டெய்லி படிக்கணும். ஓகே? இப்பொழுது இந்த ஞான சபை, இது வந்து ஞான சபான்னு பேர். இந்த ஞான சபாவை ஸ்ரீ சதஸை ஸ்ரீ ராமகோபால்ஜியோடைய முடிவுரையுடன் நாம் நிறைவு செய்வோமாக. என்ன ராமன்ஜி, ஏதோ திடீர்னு ஃபோன் பார்த்துட்டு இருக்கேள்? அதுவா மகாதேவன், சடனாக எனக்கு பகவத்கீதாவில் ஒரு டவுட் வந்துடுது. அதை நான் கூகுள் சர்ச் பண்ணி கிளாரிஃபிகேஷன் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஜி, கீதா கற்றுக்கிறதுக்கு குரு தானே ஒரே வழி. வாங்கோ அந்த டிபேட்டையும் கேட்கலாம். கீதை படிக்கிறதுக்கு குருவா கூகுளா? இந்த டிபேட் பண்ணுறவா வந்து கிருஷ்ணாஜி அண்ட் லாவண்யாஜி அண்ட் எல்லா ஆச்சாரியஸுமே வந்து ப்ரிசைட் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு நம்மளுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படலாம். ஹரே கிருஷ்ண. கிருஷ்ணசுவாமி கல்யாண மண்டபத்துக்கு வரத்துக்கு எத்தனை பேர் கூகுள் மேப் போட்டுன்னு வந்தேன்? எத்தனை பேர் யாரையானும் கேட்டு வந்தீர்கள்? இதிலிருந்து புரியும் எது ஜாஸ்தி உதவும் என்று. கீதா கற்பதுக்கு கூகுளா
குருவா? கீதா குரு மூலமாக கற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சில விஷயத்தை யோசித்து பாருங்கள். குருவை எங்கு தேடுவது? எப்படி தேடுவது? யாரை குரு என்று சொல்வது? அப்படியே குரு கிடைத்து விட்டாலும் அவரை ஆக்சஸ் செய்வது ரொம்ப கஷ்டம். அவருடன் கூடவே இருந்து டைரக்டாக படிப்பது கடினம். டிஸ்டன்ஸ், டைம் எல்லாம் மேட்ச் ஆக வேண்டும். மேட்ச் ஆனால் அவர் கண்ட்ரோலில் இருக்க வேண்டும். அவர் சொல்படி கேட்க வேண்டும். குருவிடம் படிக்க டைம், டெடிகேஷன் வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இது மிகவும் குறைவு. குருவோ சிலர்தான். ஆனால் கீதா ஞானமும் எல்லோருக்கும் வேண்டும். சிலர் எப்படி எல்லோரையும் பூர்த்தி செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். முற்காலத்தில் கூகுள் கிடையாது. அதனால் மக்கள் குருவை தேடி அலைந்தார்கள். 5000 வருஷங்கள் முன்னால் கீதா சொன்ன அதே ஸ்லோகம்தான் இன்றும் இருக்கிறது. அதனால் ஸ்டாண்டர்டைஸ் ஸ்லோகாக்கு ஸ்டாண்டர்டைஸ் மீனிங் கூகுள் மூலமாக கற்றுக்கலாமே. முற்காலத்தில் உதாரணத்திற்கு நாம் ஏதாவது சமையல் செய்ய வேண்டும் என்றால், சாம்பார் எப்படி பண்ண வேண்டும் என்றால் யாரையாவது கேட்டு தெரிந்து கொள்வோம். ஆனால் சாம்பார் செய்வது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்னு நமக்கு தெரிந்த பிறகு எல்லா விதமான ப்ரொசீஜர்ஸும் கூகுளில் போட்டு விட்டார்கள் நிறைய பேர். இதற்கு யாரிடமிருந்து கற்க என்ன தேவை? கூகுள் மூலமாகவே கற்போமே. அதே மாதிரி ஏஐ கூட இருக்குது ஐயா. கூகுளில் ஜெமினி இருக்குது ஐயா. ஏஐ இவங்க இன்னும் வளரவே இல்லைங்க. நீங்க சொல்லுங்க. கூகுள் மூலமாக கீதா ஈஸியாக ஆக்சஸ் செய்யலாம். என் டைமில் கற்றுக்கொள்ளலாம். எங்கே வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். என் ஸ்பீடில் படிக்கலாம். வெவ்வேறு வியூ பாயிண்ட்ஸ், வெவ்வேறு ஸ்காலர்ஸ், டீச்சர்ஸ், ட்ரெடிஷன்ஸ் மூலமாக கற்கலாம். சில சமயம் ஒருவரால் எக்ஸ்பிளைன் செய்ய முடியாவிட்டால் இன்னொரு இடத்தில் அதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எனக்கு வேண்டிய வர்ஸோ, சாப்டரோ, கன்செப்டோ இது எல்லாம் டைரக்டாக ஜம்ப் செய்து படிக்கலாம். நிறைய வீடியோ, பிபிடி, ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் இருக்கிறது. இதனால் டவுட்ஸ் சீக்கிரம் கிளியர் ஆகிறது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், திட்டு வாங்காம படிக்கலாங்க. ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சிம்பிளா கூகுள் இருக்குறச்சே. ஒரு குருவை கட்டி நம்ம மண்ணாட வேண்டாம். எக்ஸாக்ட்லி. என்னத்துக்கு நான் கேட்கணும்? அவன் சொன்னதெல்லாம் அவன் சொன்னதெல்லாம் மெயினா கூகுள் நமக்கு ஃபோன் பண்ணாது, வா வா வான்னு. இப்போ மிக்க சரி ஐயா. கூகுள் மூலமாக கீதா படித்ததிலிருந்து சில பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். பக்தி, கர்மா, ஞானா, வேல்யூஸ், குணங்கள் இவைகள் தானே கீதா கற்பிக்கிறது. டூ யுவர் டியூட்டி கர்மணைவை சம்சித்திம், பலனை எதிர்பார்க்காதே, மா பலேஷு கதாச்சன, நான் உன்னை பார்த்து கொள்வேன், யோகக்ஷேமம் வகாம்யகம். இப்படி சொல்லும் கிருஷ்ணர் சம்மரியாக என்ன சொல்கிறார்? சர்வதர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மத்தையும் விட்டுவிட்டு மாம் ஏகம் சரணம் விரஜ, என்னை சரணடை மட்டுமே, அகம் துவாம் சர்வ பாபேபியா, எல்லா பாவத்திலிருந்தும் உன்னை நான் விடுவிக்கிறேன், மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா, வித்தவுட் டவுட் நான் உனக்கு மோக்ஷம் கொடுக்கிறேன். இதுதானே கீதா சொல்லித் தெரிகிறது. கூகுள் மூலமாகவே இதை கற்றுக்கொண்டு விட்டேனே. அதனால் இன்றைய சூழ்நிலையில் மேற்சொன்ன காரணங்களால் கீதா கற்பதற்கு கூகுள் தான் சிறந்தது என்று சொல்லி என் வாதத்தை முடிவு செய்கிறேன்.
ஹரியோம் ஹரியோம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. பதில் சொல்லிடுவீங்களா எல்லாத்துக்கும்? முயற்சி பண்ணுறேன். இந்த டாபிக் வந்து கீதை கற்பதற்கு குருவா கூகுளா அப்படிங்கிறது. கூகுளில் இருக்கிறது இன்ஃபர்மேஷன். கூகுளில் படித்தோம் அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிறதாகுமே ஒழிஞ்சு அது லேர்னிங் கிடையாது. சபாஷ், எப்படி எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. குரு, குருனா யார்? முதல்ல அது வந்து நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? குரு வந்து நம்மளுக்கு மகா வாக்கியம் உபதேசம் பண்ணுறவர். மகா வாக்கியம் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டேட்மெண்ட் ரிவீலிங் தி ஐடென்டிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இன் ரிலேஷன் டு ஈஸ்வரா, அதாவது ஜீவ பிரம்மன் ஐக்கியத்தை போதிக்கக்கூடிய வாக்கியம். இதை சொல்லி கொடுக்குறவர் தான் வந்து குரு. அதாவது கீதா வந்து படிக்கிறார். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கிட்ட படிக்கிறார். ஏன் அர்ஜுனனுக்கு வந்து எல்லாமே தெளிவாக புரிஞ்சுடுதா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லோகம் சொன்ன உடனே ஒரு அத்தியாயத்தை சொல்லும்போது 2வது அத்தியாயம் முடிக்கிறார். அர்ஜுனனுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சுடுதா? அவ்வளோ யோகியதா இருக்கிற அர்ஜுனனுக்கே புரியல. என்ன கேட்குறான்? நீங்கள் கூறுவது என்னை குழப்புவது போல் இருக்கிறது அப்படின்னு கேட்குறான் இல்லையா? அப்படி கூகுளில் பார்த்து கற்றுக்க முடியிற விஷயமா இது. அதனால் அதனால் கூகுள் வழியாக வந்து படிக்கிறதுங்கிறது ஒரு ஆப்ஷனே கிடையாது. அது வந்து தெளிவாக நம்மளை குழப்பம், தெளிவாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். பகவான் வந்து கர்மயோகத்தை பற்றி சொல்கிறார், ஞான யோகத்தை பற்றி சொல்கிறார். அது வந்து அர்ஜுனனுக்கு என்ன கொஸ்டினாக முடியறது? ஏதாவது ஒன்று சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அதுவே தெளிவாக இல்லை. ஸோ கூகுளில் படித்தோன்னா இன்னும் அதிகமாக வந்து கன்ஃபியூஸ் ஆகும். கிருஷ்ணன்ஜி ஒரு பாயிண்ட் சொன்னார். கூகுளில் எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்குது. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து மட்டும் கீதா ஸ்லோகங்கள் எதுவுமே மாறலை, அதுக்கான அர்த்தம் எல்லாமே இருக்குது கூகுளில் அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஸ்லோகம் நாசத்தோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதக உபயோரப்பி திருஷ்டோந்தக துவனையோஸ்தத்துவ தத்துவதரிசிபிகி. அதுக்கு கூகுளில் என்ன அர்த்தம் போட்டிருக்கு அப்படின்னா, ஆஃப் த டிரான்சியன்ட் தேர் இஸ் நோ என்டியூரன்ஸ் அண்ட் ஆஃப் த எட்டர்னல் தேர் இஸ் நோ சிசேஷன். This has verily been observed and concluded by seers of truth after studying the nature of both. டவுட் வந்தா யாரை கேட்பீங்கன்னு கேட்குறாங்க. ஐயா, இதற்கு பதில் சொல்லுங்கள். இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? கூகுள் உங்களுக்கு என்ன ஞானத்தை கொடுத்தது? லாவண்யா சொன்னதுன்னா ஸ்லோகாது மியர் டிரான்ஸ்லேஷன். இப்போ கூகுளில் என்ன பெனிஃபிட்னா, ஒரு ஸ்லோகாது மியர் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கும். அந்த சமயத்தில் அதை புரிஞ்சு கொடுத்தோன்னா அது டெப்த்தாக போக வேண்டிய அவசியம் இல்லை. புரியலையா, அப்புறம் திருப்பி இன்னும் பர்பாட்டெல்லாம் படி. அந்த ஆச்சாரியாரது புரியலையா, இன்னொரு ஆச்சாரியாரை பாரு. இப்போ நமக்கு ஒரு ஆச்சாரியா கிட்டேன்னு தெரியலையா, இன்னொருத்தர கேளு. அதுவும் கூகுளில் இன்னொரு இடத்துல இன்னொரு சைட்டுக்கு போ. என் சைட்டில் போய் செக் பண்ணலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு அரைச்சி விட்ட குழம்பு வைக்க தெரியுமா? தெரியாதுன்னா என்ன பண்ணுவோம்? கூகுள் அரைச்சி விட்ட குழம்பு அப்படின்னு நினச்சா சொல்லும். ஓகே, ஒரு ஆண்டி வருவாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னா பார்த்துட்டு நம்ம பட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கூகுள் யூஸ் பண்ணி நாசத்தோ வித்யத்தே பாவா ஏன் கற்றுக்க முடியாதுன்னு கேட்குறாரு. நாசத்தோ வித்யத்தே பாவகா அதோட உள்ளர்த்தம் என்ன, அதோட அர்த்தம் என்ன? மியர் டிரான்ஸ்லேஷன் சொன்னார். அதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இருப்பதற்கு இல்லாததற்கு இருப்பது என்பது கிடையாது, இருப்பு என்பது கிடையாது, இருப்பவைக்கு இல்லாமை என்பது இல்லை. இங்கிலீஷ்லேயும் படித்தாச்சு, தமிழ்லேயும் படித்தாச்சு. ஆனால் இதோட இருப்பதற்கு, இருப்பு, இல்லாததற்கு, இந்த ஒரு வேர்டுக்கும் எப்படி வந்து அர்த்தம் புரிச்சுக்கிறது? ஒரு குரு என்ன பண்ணுவார்? இருப்புனா என்ன, எக்ஸிஸ்டன்ஸ்னா என்ன, குரு அதாவது சத்தியம்னா என்ன, மித்யானா என்னன்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பார். அது அப்படி தான் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து புரிஞ்சுக்கணும். இதே சங்கரரே அவர் காலத்திலேயே பாஷ்யத்தில் மென்ஷன் பண்ணுறார். அவர் ஏன் பாஷ்யம் பண்ணுறாரான்னா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ராங் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பாசிபிளாக இருக்கிறதுனால தான் நான் பாஷ்யமே பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஒரு இடத்துல சொல்கிறார். தேர்ஃபோர் கூகுளில் இருக்கிற இன்டர்பிரிட்டேஷன்ஸ் will definitely only confuse us back to back. அதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயா, அந்த ஸ்லோகத்தை எடுத்துப்போம். இதில் வந்து கர்மம் அகர்மம் இதை பற்றிலாம் வந்து சொல்கிறது. கர்மத்தில் யார் அகர்மத்தை பார்க்கிறானோ, அகர்மத்தில் யார் கர்மத்தை பார்க்கிறானோ அவனே புத்திசாலி அப்படிங்கிறது தான் இதோடைய டிரான்ஸ்லேஷன். அகர்மம் அப்படின்னா என்ன, கர்மம் அப்படின்னா என்ன, இது எதுவுமே தெரிஞ்சுக்காம இதனுடைய டிரான்ஸ்லேஷனோ எக்ஸ்பிளனேஷனோ நம்ம படிக்கிறது மூலமாக இதுக்கு வந்து நம்மளால் ஒரு சொல்யூஷன் தேட முடியாது. இதை இன்னும் இன்ஃபேக்ட் இன்னும் தெளிவாக எப்படி குழம்பிக்கலான்னா, அகர்மம் என்பது பற்றற்ற கர்மம், மேலான கர்மம் அப்படின்னு கூட குழம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வேரியஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் படிக்கிறதோட ஒரு ஃபீட்பேக், விச் இஸ் ஒரு ட்ராபேக், விச் இஸ் ஒன் ஆஃப் யுவர் பாயிண்ட். நிறைய பேரோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ், நிறையா பேரோட விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த பாசிபிலிட்டியும் வந்து ரூல்ட் அவுட். நடுவர் அவர்களே, அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போய் ஒரு குரு கிட்ட படிக்காமல் கூகுள்லேயே படிச்சுக்கலான்னு சொன்னீங்கன்னா பிள்ளைங்களை ஏன் ஸ்கூலில் சேர்க்குறீங்க, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ரொம்ப அழகாக சொன்னார் கிருஷ்ணன்ஜி. என்ன சொன்னார்னா, டீச்சரை ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டம், மோர் இம்பார்ட்டன்ட்லி டீச்சரோட கண்ட்ரோலில் இருக்க முடியாது, டீச்சரோட கண்ட்ரோலில் இருந்து படிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம், எந்த காலத்துக்கு ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எந்த படிப்பாக இருந்தாலும், லீவ் அவுட் பிரம்ம வித்யா, எந்த படிப்பாக இருந்தாலும் ஒரு டீச்சர் அந்த டீச்சர் சொல்கிறத கேட்காம கற்றுக்கவும் முடியாது. ஏன் ஒரு சிம்பிளாக ஒரு பாட்டு கற்றுக்கணுன்னா கூட அந்த டீச்சர் சொல்படி கேட்காம, தினம் கார்த்தால சாதகம் பண்ணாமல் திரும்பி திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்து அந்த பாட்டு கூட வராது. அப்படி அப்பரா வித்யாக்கே, நம்மளோட உலகியல் வித்யாக்கே வந்து இதுதான் லட்சணம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப மேலான வித்யா. இந்த இன்ஃபேக்ட் சாரி, ஏன்னா கூகுள்னு சொல்கிறவாளுக்கு வந்து இது ரொம்ப மேலான வித்யாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. சபாஷ் சபாஷ். அப்படி இது ஒரு மேலான வித்யாங்கிறது எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னா, பகவத்கீதாவில் ஒரு சாப்டர்லேயும் முடியும் போது பிரம்ம வித்யாயாம் உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து யோக சாஸ்திரம், அதாவது கர்மயோகம், அது மூலமாக பிரம்ம ஜானத்தை வந்து கொடுக்குற ஒரு வித்யாவாக ஹோல்சம் வேதாந்த சாஸ்திரமாக வந்து விளங்குறது. அப்படி இருக்க இந்த பராவித்யா எப்படி வந்து கற்றுக்க முடியும் ஒரு குருவோட துணை இல்லாமல்? அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ண முடியாது. குருவை எங்கே தேடுறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னார். குருவை ஏன் தேடணும்? ஃபஸ்ட்டு குரு கிடைக்கிறது அப்படின்னா, ஒரு சிஷ்யன் வந்து தயாராகிறான் அப்படின்னா அவனுக்கு மோட்சம்தான் வேணும், மோட்சம் வந்து ஞானத்து மூலமாக கிடைக்கும் அப்படின்னு அவன் தயாராகும் போதே அந்த சிஷ்யனுக்கு பகவானே வந்து ஒரு குருவை அனுப்பி வைப்பார். இது எப்படின்னா, விவேக சூடாமணியில் என்ன சொல்கிறார், துர்லபம் திரயமே வைத்தது தேவானுகிரக ஹேத்துகம் மனுஷத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயம். மகாபுருஷ சம்ஸ்ரயம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு குருவோட வழிகாட்டுதல். அதுக்கு வந்து தேவானுகிரக ஹேத்துகம், ஒரு தெய்வ அனுகிரகம் இருந்ததுன்னா இது வந்து கிடைக்கும். அதனால் ஒரு சின்சியர் சீக்கர் தன்னோட ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணி நான் கற்றுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்தால் அவனுக்கு வந்து ஒரு குரு வந்து தானாக அனுப்பப்படுவார். பகவானே அனுப்புவார், அப்படி இல்லைன்னா பகவானே குருவாக வருவார். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் சொன்னார், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது டீச்சரோடைய கண்ட்ரோலில் இருக்க முடியாதுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னார் இல்லையா? இந்த இடத்துல டீச்சரோட கண்ட்ரோலில் இருக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா வந்து அது வந்து சரணாகதி அப்படின்னு குறிக்கிறது. பகவான் கிருஷ்ணரே கீதையில் சொல்கிற தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதரிசினக. ஒரு குருவிடம் சென்று அவரை நமஸ்கரித்து அவருக்கு சேவைகள் புரிந்து அவரிடம் கேள்விகள் கேட்டு இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கீதையில் பகவானே சொல்கிறார். அப்படி சரணாகதியோட குரு கிட்ட சரணாகதியும் குரு சாஸ்திர வாக்கியத்துக்கிட்ட ஸ்ரத்தையும் இருக்கிறவனுக்கு இந்த ஞானம் கிடைக்கும். அதுவும் கிருஷ்ணரே சொல்கிறார், ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். அப்படி இதெல்லாம் இருந்தால் தான் ஒன்லி ஒன் ஹூ இஸ் என்டோட் வித் ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் குரு வாக்கியம் அண்ட் சரணாகதி டுவர்ட்ஸ் குரு வில் கெட் திஸ் நாலேஜ். அப்படி இதெல்லாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நான் கூகுள்லேயே வீட்லேயே உட்காந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு கற்றுப்பேன் அப்படின்னா இது பியூர் சோம்பேறித்தனத்தை குறிக்கிறது, நேர்மை இல்லாத தனத்தை குறிக்கிறது.
அதனால் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங்கே இல்லை. அப்புறம் கீதை வந்து இதெல்லாம் சொல்லி தருது. வேல்யூஸ் சொல்லி கொடுக்கறது, பக்தி சொல்லி கொடுக்கறது, கர்மாவை பற்றி சொல்லி கொடுக்கறது, ஞானத்தை பற்றி சொல்லி கொடுக்கறது, இப்படி பல விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கூகுளை மட்டுமே பார்த்து படிக்கிறதுனால. உண்மையாகவே கீதை வந்து சொல்லி கொடுக்கறது வந்து பிரம்ம வித்யாவும் யோக சாஸ்திரமும். அப்படி நம்ம குருவை அணுகி படிக்கலைன்னா நம்ம என்ன சொல்லிண்டு திரிவோம் அப்படின்னா வந்து ஃபுட்டை பற்றியும் சொல்லியிருக்கார், சக்கரை வியாதிக்கு ஒரு தீர்வையும் வந்து கொடுத்துருக்கார். அப்புறம் கேஸ்ட் சிஸ்டமை ஏன் அவர் ப்ராபகேட் பண்ணுறார், கிருஷ்ணரே வந்து ஏன் கேஸ்ட் சிஸ்டம்லாம் வந்து ப்ராபகேட் பண்ணியிருக்கார், இப்படின்னு தப்பாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நம்ம சுற்றின்னு இருப்போம். அதனால் யாருக்குமே ஒரு பிரயோஜனமுமே வந்து கிடையாது. அப்புறம் மோர் இம்பார்ட்டன்ட்லி சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ, நீ எல்லாத்தையும் விட்டுடு, என்னை மட்டுமே சரணட, நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பேர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பேர் கூகுள் அண்டர்ஸ்டாண்டிங். உண்மையாகவே இதனுடைய உள்ளர்த்தம் வந்து நம்மளுக்கு எப்போ புரியும் அப்படின்னா, ஒரு குரு வந்து சொல்லுவார் நம்மள்கிட்ட எல்லாம் அந்த பிரக்ரியா ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிஸ்டமேட்டிக்காக சொல்லி கொடுத்து கடைசியில் சர்வதர்மான் பரித்யஜனா, எல்லா தர்மம் எதெல்லாம் பேதப்படுத்துமோ, என்னையும் ஈஸ்வரனையும் எதெல்லாம் பேதப்படுத்துமோ அந்த தர்மத்தெல்லாம் விட்டுடு, அந்த தர்மத்தெல்லாம் வந்து தியாகம் பண்ணினேன்னா எஞ்சி இருக்கிறது வந்து அந்த ஆத்மா அகம், அந்த பரமாத்மா தான் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மூலமாக தான் இந்த நாலேஜோட அல்டிமேட் டீச்சிங்கே வந்து முடியறது. எனவே கீதை கற்பதற்கு கூகுள் என்பது ஒரு வழியே கிடையாது. குரு மூலமாகத்தான் கற்க முடியும் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை சமர்ப்பிக்கிறேன். ஐயோ ஸ்ரீ குருபியோ. அதாவது நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். உங்களை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கூகுளுக்கு இப்போ கூகுள் கிட்ட நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு என்ன புரியலன்னு கூகுளுக்கு எப்படி தெரியப்படுத்துவீங்க? நீங்கள் கூகுளுக்கு தெரியப்படுத்துறதுங்கிறதுக்கு பதிலாக இப்போது எனக்கு இப்போ கூகுளுங்கிறத ஒரு மீடியம் மாதிரி, அது மூலம் இப்போ நானே உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த குருங்கிறதுக்கு அவள் டைரெக்டாக அக்சஸ் பண்ணாமல் அவளோட இன்டர்பிரிட்டேஷன் கூகுளில் போட்டு பண்ணுறா. அதை தான் படிக்கிறோம் தவிர கம்ப்யூட்டரே தானாக பகவத்கீதாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறது இல்லை. இது யாரோ ஒரு குரு பகவத்கீதாவை பற்றி படிச்சிருக்கா, அவள் அதில் போட்டிருக்கா. அதே மாதிரி இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே 6 குரு இருக்கா, 6 பேரில் 6 பேருமே கூகுளில் போட்டிருப்பேன். தானா எனக்கு இவர் சொல்லி கொடுத்தது எனக்கு கொஞ்சம் புரியும், அவர் அந்த ஆச்சாரியா சொல்லி கொடுத்தது கொஞ்சம் புரியலாம், ஏதான ஒன்று கேட்கலன்னா. இல்லைனா இட் மே பி ஆக்சிடென்டல் தட் ஐ ஹாவ் கான்டாக்டட் திஸ் குருஸ் திங், எனக்கு புரிஞ்சுது, அதனால் ஐ கண்டினியூ வித் தட். அந்த மாதிரி தான் ஆறுது இப்போ. அதனால் இப்போ கூகுளில் கம்ப்யூட்டர் தானாகவே பகவத்கீதா கிருஷ்ணர் அப்படி சொன்னார்னு வருதில்லை. யாரோ ஒரு மனுஷன் குரு யார் பகவத்கீதா தெரிஞ்சிருக்கோ அவள் தான் கூகுளில் போடுறான். கரெக்ட். இந்த அதர்வண வேதம் இருக்குல்ல, அதர்வண வேதம் அது வந்து யாராவது கண்டுபிடிச்சாலா? பகவான்கிட்ட தானே வந்தது. அதில் ஒரு உபனிஷத்து இருக்குது, முதல்ல உபனிஷத்து. என்ன உபனிஷத்? முண்டக்க உபனிஷத். அது என்ன சொல்கிறது? பரீட்ச லோகான் கர்மச்சிதான் சொல்லுங்க. பிராமணா நிர்வேதமாயா நாஸ்தி அகிருத கிருத்தேன ச கூகுள் ஏவ அபிகச்சே. அப்படி சொல்லலையே, குருமேவ அபிகச்சே தானே சொல்லுது. இப்போ அதுதானே நமக்கு பிரமாணம். இது ஒரு மேட்டர். ரெண்டாவது, நமக்கு வந்து ஃபேமிலி டாக்டர்ஸ் இருக்கா எல்லாருக்கும். இது என்ன அன்னமய கோஷா. இந்த அன்னமய கோஷாவை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்து நம்ம வந்து இதுக்கு டெம்பரரி சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஃபேமிலி டாக்டர். அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா ஏதாவது டாக்டர்கிட்ட போக சொன்னால் நோ என்னோடய ஃபேமிலி டாக்டர்கிட்ட இருக்கா, அவளுக்கு தான் என் உடம்பை பற்றி தெரியும்.
ஸோ நான் அவர்கிட்ட போய் தான் என் உடம்பை காட்டுவேன் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோமா இல்லையா? இந்த மோட்சங்கிறது பல ஜென்மத்தில் இருக்கிற ப்ராப்ளம். என்னுடைய அஜ்ஞானத்தை டோட்டலாக எடுக்க வேண்டிய விஷயம், என்னுடைய அகங்காரத்தை கொண்டு பண்ண வேண்டிய விஷயம். அதை போய் ஒரு குருக்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் வந்தால் நான் இன்னொரு குருக்கிட்ட போவேன், நான் இன்னொரு குருக்கிட்ட போவேன். அப்படி இதை படிக்க முடியுமோ? அன்னமய கோஷாக்கே இவ்வளோ பண்ணுறோமே அப்படின்னா அதெல்லாம் தாண்டி அஜ்ஞானம், காரண சரீரம், மாயா, இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அதனால் கூகுள் யூஸ் இல்லையா? கரெக்டு. ஒரே விஷயம் என்னென்னா கூகுளை வச்சு குரு அடையணும், குரு அடைஞ்சதுக்கப்புறம் கூகுள்கிட்ட போகக்கூடாது. சபாஷ். அதாவது மிக சிறப்பான தீர்ப்பு. முக்கியமான விஷயம் கூகுளில் பாருங்கோ, கூகுளில் கேளுங்கோ, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவளை குருவாக தேர்ந்தெடுத்து குரு கிட்ட போயிடணும். சரியா? குரு கிட்டலாம் வந்துட்டோ இவெல்லாம் கூகுளில் இருக்கான்னு சொல்லிட்டு கூகுளுக்கு போகக்கூடாது. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, திஸ் இஸ் அ வெரி நைஸ் டாபிக். இன்ஃபேக்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது இந்த டாப்பிக்கை லிஸ்ட்டில் பார்க்குறச்சே. முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு டவுட் அப்படின்னு வரச்சே, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பர்சனல் கம்யூனிகேஷன் இஸ் மோர் எஃபெக்டிவ். ஒருத்தர் ஒரு விஷயத்தை எழுதியிருக்கா கூகுளில் அப்படின்னாக்க அவர் எந்த இன்டென்ஷனோட எழுதியிருக்காருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சு அவள் எழுதுறதில்ல, அவளுக்கு என்ன எழுதணுமோ அதை தான் அவள் எழுதியிருக்கா. எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு வேணுங்கிறத யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு குருவால் தான் கொடுக்க முடியும். பிகாஸ் when I have a doubt, when I have a question, நான் போய் என் குருநாதர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னாக்க அவர் என்ன யோசிப்பார்னா, கொஸ்டினுக்கு ஐயோ இவனை எப்படி சமாளிக்கிறான் பதில் சொல்லின்னு யோசிக்க மாட்டார், இவனுக்கு ஏன் இந்த கேள்வி வந்ததுன்னு யோசிப்பார். எனக்கு ஏன் அந்த கேள்வி வந்ததோ அந்த கேள்விக்கான பதில் மட்டும் இல்லை, அந்த கேள்விக்கான ரூட் காஸையும் சேர்த்து அவர் அட்ரெஸ் பண்ணுவார். அது ஒரு குருவால் தான் முடியும். அதனால தான் துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ச சகா துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மமதேவ தேவன்னு சொல்கிறது. அதனால குரு இல்லா வித்தை பாழ். டெஃபினட்டா எந்த வித்யாவா இருந்தாலும் குரு இல்லாமல் பாழ். ஒரு சூரியபிரியாஜி சொன்னதுலேருந்து எனக்கு தோணின ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, Google will answer your question, Guru will answer the Shishya. The questioner will be answered, the question will be answered. You choose where you want to place yourself. And இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் ரொம்ப அழகாக, அதாவது இந்த சைடு நின்று பேசினா இல்லையா, ஆப்போசிட் சைடில் இவ எல்லாருமே படிச்சுட்டு இந்த சைடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இந்த சைடு நின்று பேசின அத்தனை பேரும் கமெண்டபிள் எஃபர்ட். ஏன்னா எது கரெக்டான நாலேஜ்னு புத்தியில் இருக்குது. நான் தப்பாக யோசிக்கணும், இப்போது தப்பாக யோசிக்கிறவா எப்படி யோசிப்பான்னு யோசிக்கணும். ஸோ இல்லை ஆக்சுவலி என்ன பயங்கர விஷயம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த துவைத்தம் போய் அடையணும் அப்படின்னு பேசினார்ல, நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் துவைத்தியோ விசிஷ்டாத்வைத்தியோ கொண்டு வந்து நிறுத்தினா கூட இவ்வளோ எக்ஸாக்ட் ஸ்லோகாவை எடுத்து கோட் பண்ண முடியாது. இப்படி தான் சொல்கிறார் அப்படின்னு. அப்படின்னா இந்த பக்கம் அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் இந்த பக்கத்தில் பண்ண முடியுது. அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவார், ராமராய கவி தானே. பெல்லம கொண்ட ராமராய கவி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஹீ இஸ் அ போஸ்ட் அத்வைத், சங்கரா பீரியட் முடிஞ்சு ரொம்ப போஸ்ட் விசிஷ்டாத்வைத்தத்தினுடைய அட்வென்ட்டுக்கெல்லாம் அப்புறம் வந்த ஒரு ஆச்சாரியா. ஹீ இஸ் அன் எக்ஸ்போனன்ட் இன் விசிஷ்டாத்வைத்தம். எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா, இனிமேல் இந்த அத்வைத்தீஸ் எல்லாம் ஒரு பிடிக்கிறேன் பாருன்னு வந்தார். பிடிக்கிறேன் பாருன்னு வாதத்துக்கு அத்வைத்தம் கத்துண்டார். கத்துண்டு என்ன ஆயிட்டார் அப்படின்னா, டுடே ஹீ ஸ்டாண்ட்ஸ் as a very very tall figure in terms of being an Advaita Acharya. இன்ஃபேக்ட் பெல்லமகொண்ட ராமராய கவியோடைய சில ஒர்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெரி டர்ஸ் ஒர்க், ரொம்ப நல்ல வெரி நைஸ் ஆச்சாரியா. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதாவது
குரு பக்தி, குரு சேவா, குருவை ஈஸ்வரனாக பாவிக்கிறது, ஈஸ்வரனை குருவாக பாவிக்கிறது ஓகே. பட் ரொம்ப கஷ்டம் அண்ட் டிஃபிகல்ட், ரொம்ப தேவை என்ன அப்படின்னா குருவை ஈஸ்வரனாக பாவிக்கிறது. அது கஷ்டம். அதனால் அந்த ஒரு விஷயம் யாருக்கு இருந்து ஸ்ரத்தையாக படிக்கிறாளோ அவளுக்கு இது அதி சுலபம், அதி சுலபம், அதி சுலபம், which Google cannot do. One more discussion that was brought out which I want to answer it. என்னன்னா, ஒரு டீச்சர் கிட்ட ரொம்ப அழகான பாயிண்ட் இது. எனக்கு ஒரு டீச்சர் சொன்னதில் எனக்கு புரியலை, நான் இன்னொரு டீச்சர் கிட்ட போகிறேன். அவள் சொன்னதில் புரியலை, இன்னொரு டீச்சர் கிட்ட போகிறேன். நீங்கள் சொல்லுங்களேன், உங்கள் ஸ்கூல், உங்கள் குழந்தை படிக்கிற ஸ்கூலில் ஒரே வருஷத்தில் மேத்ஸ் டீச்சர் 4 டீச்சர் மாறிட்டா, பரவாயில்லையா? ஏன்னா இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, நான் நிறைய டீச்சர்கிட்ட படித்தா எனக்கு நிறைய நாலேஜ் அப்படின்னு. ஆத்ம ஜானம் ஈவன் மேத்தமெட்டிக்ஸ்க்கே அப்படி இல்லை இல்லையா? ஏன் 4 டீச்சர் மாறிட்டா என்ன ப்ராப்ளம்னு கேட்போம் இல்லையா? ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்படி இருக்கிறச்சே ஆத்ம ஜானத்துக்கு மட்டும் நான் 4 டீச்சர்கிட்ட போனேன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஏன் யோசிக்கிறது இல்லை நம்ம இல்லையா? அதனால் சூஸ் ஒன் டீச்சர் அண்ட் ஸ்டே கமிட்டட். மற்ற ஆச்சாரியாஸோடத கேட்கலாம் அப்படின்னா அவரே சொல்லுவார், நீ இப்போ போய் மற்ற ஆச்சாரியாஸோடத கேட்கலாம் அப்படின்னு. அதுவுமே அவருடைய பெர்மிஷனோட தான் நடக்கணுமே ஒழிஞ்சு இட் cannot be my choice to just do ஆச்சாரியா ஷாப்பிங். ஹரியோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லா டாபிக்ஸும் அமைஞ்சிருக்கு. அதில் இந்த டாபிக் முத்தாய்ப்பாக நமக்கு என்ன இந்த சபை எதுக்காக கூடியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிற விதமாக இந்த டாபிக் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் குருக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் சிஷ்யாஸ்க்கு இருக்குது எல்லாத்துலேயுமே இல்லையா? ஏன்னா இப்போ கீதை அப்படின்ற இந்த புக்கை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே கிருஷ்ணரை மட்டும் நமஸ்காரம் பண்ணுறேன்னா இல்லை அர்ஜுனரையும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுறேன்னா? அர்ஜுனரையும் சேர்ந்து தான் நமஸ்காரம் பண்ணுறேன். அப்போ அதே மாதிரி தான் தட்சிணாமூர்த்திக்கிட்டேயும் இல்லையா? தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணும்போது அந்த 4 சிஷ்யர்களுக்கும் சேர்ந்து தான் நம்மளுடைய நமஸ்காரம் இருக்குது. அப்போ அந்த கமிட்டடாக இருக்கக்கூடிய சிஷ்யாஸ்க்கு குருக்கு என்ன மரியாதை இருக்கோ அந்த மரியாதை சிஷ்யாவாக இருக்கும்போதே அவளுக்கு இருக்குது. அதெல்லாம் இருந்து நாங்கள் பார்த்து வந்தவங்க இதெல்லாம். ஸோ அப்படி இருந்து அந்த பர்சன் மறுபடியும் எடுத்து சொன்னால் அந்த விஷயம் ரொம்ப நல்லா எல்லாருக்கும் புரியுமே ஒழிய இதை வெறும் கூகுளில் நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து படித்தோன்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ அதுதான் இந்த இடத்துல இன்னையோட பாசுரத்தோட அந்த நமக்கு இங்கே உறவேல் ஒழிக்க ஒழியாது அப்படின்னு சொன்னா இல்லையா? அந்த உறவு என்ன உறவுன்னா கீதையோட நமக்கு இருக்கக்கூடிய உறவு, இந்த குருவோட நமக்கு இருக்கக்கூடிய இந்த உறவு தான் நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது அப்படின்னு தினம் தினமும் நம்ம கேட்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹரியோம். இப்போ இன்னைக்கு நாம் இந்த கீதையை இப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், கீதா மகோத்சவம் ஒரு கீதா சமர்ப்பணம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா குரு இல்லாமல் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா? வெறும் கூகுள்லேயே படிச்சிருந்தா இதெல்லாம் நம்மளால் பண்ணியிருக்க முடியுமா? அப்போ அவாவா குரு கிட்ட கரெக்டாக படித்ததுனால தான் 2 பக்கமும் இருந்து இந்த டிபேட்டையே பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த டிபேட்டே எதுக்கு சாட்சி அப்படின்னா குரு கிட்ட போய் தான் படிக்கணும், ஒரே ஒரு குரு தான் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த டிபேட்டே சாட்சி. ஹரியோம். வெரி குட். கூகுளே குரு இல்லை, குருவே இனி நம்மளுடைய கூகுள். இதுதான் தீர்ப்பு.